Hello boys and girls, good evening. Sir, தெரியுறேனா? Sir clear-ஆ இருக்கேனா? Hi, hello, good evening sir. Okay, hi, Tyagu, good evening. Adiresh, good evening. Hello, எப்படி இருக்கீங்க? Welcome back to Vedantu NEET Tamil. This is Madhan. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? லாஸ்ட் கிளாஸில் எதில் விட்டோம்? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி விட்டோம். என்னது? பொசிஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ் கிவன் பை அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி விட்டோம். சரியா? அந்த ப்ராப்ளம்க்கு அடுத்து வந்துட்டு மோஷன் இன் அ பிளேன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் பார்க்க போகிறோம். என்னது? மோஷன் இன் அ பிளேன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். சரியா? இப்போ ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சாடா? தெரியலண்ணா நான். நம்ம விசிபிள் எல்லாம் ஆடியோலாம் கிளியராக இருக்கா? ஹலோ அபிஷேக் முனி, குட் ஈவினிங். வணக்கம், வெல்கம் டு த கிளாஸ். இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? 3 வாட்சிங்னு எனக்கு காட்டுது. லெட்ஸ் வெயிட் ஃபார் அ வைல், லெட்ஸ் வெயிட் ஃபார் மோர் பீப்புள் டு ஜாயின். ஓகேவா? அன்டில் தென் என்ன பார்த்தோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிடலாமா? நம்ம மோஷன்னா பிளேன் லெசன் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்துட்டு கடைசி ஆக்சிலரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துட்டு முடிச்சிருந்தோம். கரெக்டாக? அப்புறம் ஒரு ப்ராப்ளம், ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். எனது எக்ஸாம்பிள் 3.4 அந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போது நாம் மோஷன் இன் அ பிளேன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னவா? மோஷன் இன் அ பிளேன். ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டோம். ஓகேவா? என்ன பண்ணுறாங்க பார்ப்போமா? சப்போஸ் தட் அன் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் XY பிளேன். XY பிளேனில் ஒரு ஆப்ஜெக்ட் நகர்ந்துட்டுருக்கான். அதோட ஆக்சிலரேஷன் A வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கான். ஓகேவா? என்னது? ஆக்சிலரேஷன் A வெக்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கான். ரைட்டா? புரிஞ்சுதா? ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கான். ஒரு இன்டர்வல் ஆஃப் டைமில் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் வந்து இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா let the velocity of the object be v0 vector at time equal t equals 0. ஓகேவா? என்னது? velocity of the object v0 vector அப்படின்னு வச்சுக்கிறாங்களாம் at time equal to 0. சரியா? ஓகே. அடுத்து and v at time equals t. v at t. ஓகேவா? டைம் tன்னு இருக்கும்போது v அப்படின்னு வச்சுக்கிறாங்க, வெலாசிட்டி வெக்டர்னு வச்சுக்கிறாங்க. சரியா? அப்போ டெஃபினிஷன் படி, ஓகேவா? என்னது? டெஃபினிஷன் படி ஆக்சிலரேஷன் வந்துட்டு என்னது? v minus v0 by t minus 0. கரெக்டா? இது ஆப்வியஸா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் தான் ஆக்சிலரேஷன். அதான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இதிலிருந்து இது கிடைக்குமா? இதுலேருந்து இது நமக்கு கிடைச்சிருமா? டூ வெக்டர் தான். ஓகே, இது கிளியரா? இது எப்படி கிடைச்சதுன்னு கிளியரா? அப்போ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதோட காம்பனன்ட்ஸ் நான் எழுதுறேன்னா என்னது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன காம்பனன்ட் இருக்கு? எக்ஸ் காம்பனன்ட் இருக்கும், ஒய் காம்பனன்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ என்னவா இருக்கும்? எக்ஸ் காம்பனன்ட் என்னவா இருக்கும்? அந்த ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ் காம்பனன்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். ஓகேவா? v0 x அப்படின்னு எடுத்திருக்காங்க. என்னென்ன எடுத்திருக்காங்க? v0 x அப்படின்னு எடுத்திருக்காங்க. எக்ஸ் காம்பனண்ட்டு மட்டும் ப்ளஸ் ஆக்சிலரேஷனோட எக்ஸ் காம்பனண்ட் இன்டூ டைம். ஓகேவா? அதே மாதிரி y காம்பனண்ட் அப்போனா v0 y ப்ளஸ் ஆக்சிலரேஷனோட y காம்பனண்ட் இன்டூ டைம். புரியுதா? இது ரெண்டு எப்படி எழுதியிருக்காங்கன்றது புரியுதா? எக்ஸ் காம்பனண்ட் y காம்பனண்ட்டு பிரித்து எழுதியிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் x அண்ட் y. கரெக்டா? இது ஓகேவா? சிம்பிளா? புரிஞ்சுதாடா கண்ணா? இது எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு? வெலாசிட்டி வெக்டர் இருக்குது. ஸோ அதோட எக்ஸ் காம்பனண்ட் வந்துட்டு எக்ஸ் காம்பனண்ட்ஸோட சம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி y காம்பனண்ட்டுக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? சிம்பிள் அண்ட் கிளியரில்.
இப்போ பொசிஷன் ஆர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். Let us we follow the method used in the one dimensional case. ஓகேவா? என்னவா ஒன் டைமென்ஷனல் கேஸில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணமோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகேவா? அப்போ r0 and r be the position vectors of the particle at time 0 and t. ஓகேவா? என்னவா r0 இப்படி ஒரு வெக்டர், அப்புறம் r வெக்டர், இது ரெண்டுமே பொசிஷன் வெக்டர்ஸ். என்னவா இது ரெண்டுமே பொசிஷன் வெக்டர்ஸ் at 0 and t. சரியா? என்னவா at 0 and t ல இது ரெண்டு தான் வந்து பொசிஷன் வெக்டர்ஸ். அப்புறமா let the velocities at these instance be. இந்த இன்ஸ்டன்ஸில் வெலாசிட்டிஸ் வந்துட்டு v0 and v. சரியா? அதே இன்ஸ்டன்ஸில் வெலாசிட்டிஸ். ஓகேவா? ரைட்டா? ஈஸியா? தென் ஓவர் திஸ் டைம் இன்டர்வல் t ஆவரேஜ் வெலாசிட்டி வந்துட்டு என்னது? இந்த டைம் இன்டர்வல் டீயில் ஆவரேஜ் வெலாசிட்டி இது வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்றதுனால v0 + v/2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? என்ன இருக்கும்? v0 + v/2 அப்படின்னு இருக்கும். அப்போ the displacement is the average velocity multiplied by the time interval அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆவரேஜ் வெலாசிட்டி மல்டிப்ளைட் பை டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இதான டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு பொசிஷன் வெக்டர்ஸை சப்ராக்ட் பண்ணுறோம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க? velocity multiplied by the time interval க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. velocity நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? velocity equals v + v0/2 அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் velocityயை. அப்புறமா இன்டூ டைம், என்னது? இன்டூ டைம். இப்போ இதில் v + v0/2 இன்டூ t அப்படின்னு இருக்குது. அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதில் விக்கு நம்ம வந்து v0 + at அப்படின்றது நமக்கு தெரியுமா? எஸ், இது நமக்கு தெரியுமா? இது நமக்கு தெரியும் தானே? இது எல்லாமே வெக்டர்ஸ் தான்டா கண்ணா. ஆல் ஆஃப் தீஸ் ஆர் வெக்டர்ஸ் ஒன்லி. கன்சிடர் them as வெக்டர்ஸ். சரியா? ஹாய் வணக்கம் வணக்கம். ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஸோ அதை நான் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணவா? சப்ஸ்டியூட் பண்ணவா? கரெக்டா? இப்படி தானே இருக்கும். இஸ் திஸ் ரைட்டாடா கண்ணா? இதை செக் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து நோட் புக்கில் எழுதிக்கோங்க. இப்படி இருக்குமா? இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? டூ v0 + at வருமா? வருமா? அப்புறமா என்ன ஆகும்? கரெக்ட். அடுத்து இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஓகே, இப்படி இருக்கா? டி உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 2v0t + at². இங்கே ஒரு /2 இங்கே ஒரு /2 இருக்குமா? ரெண்டுத்துலேயும் ஒரு /2 இருக்குமா?
உள்ள மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை 2ன்னு ஹோல் டேர்முக்கு இருக்கும். அது தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாமா? எதுக்கு சார் பிரித்து எழுதுறீங்கன்னா, பிரித்து எழுதுனா நான் இந்த 2 கேன்சல் பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன்? 2u கேன்சல் பண்ணிடுவேன். அப்போது எனக்கு v0t ப்ளஸ் ½ a_t² அப்படின்னு கிடைக்குமா? எனக்கு இது கிடைக்குமா? அப்போ நான் r ஈக்குவல்ஸ் r0 ப்ளஸ் v0t ப்ளஸ் ½ a_t² எழுதிக்கலாமா? இது எப்படி வந்துச்சு? புரிஞ்சிச்சா? கிளியரா? ஏன்னா இங்கே நமக்கு என்ன இருக்கு? இங்கே r மைனஸ் r0 இருக்கு. ஓகேவா? என்ன இருக்கு? r மைனஸ் r0 இருக்கு. எல்லாமே வெக்டார்ஸ் தான்டா. நான் கன்சிடர் ஆல் ஆஃப் தீஸ் ஆஸ் வெக்டார்ஸ். சார் போடலேன்னு சொல்லிட்டு வெக்டார்ஸ்ல என்ன கேட்குறீங்க? ஆல் ஆஃப் தீஸ் ஆர் வெக்டார்ஸ் ஒன்லி. ஓகேவா? என்னது எல்லாமே வந்து வெக்டார்ஸ் தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எஸ் சார், நவ் கிளியர் சார். இப்போ புரிஞ்சிருச்சா? என்ன பண்ணியிருக்கோம்? புரிஞ்சிச்சா? எப்படி வந்துச்சு? புரிஞ்சிச்சா? இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நீ வந்து டெரிவேட்டிவ் எடுத்தினா என்ன ஆகும்? சொல்லு. இந்த ஈக்குவேஷனுக்கு நீ டெரிவேட்டிவ் எடுத்தினா என்ன ஆகும்? திங்க் அபவுட் இட். டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன ஆகும்? r ஈக்குவல்ஸ் ut plus half at வந்துருமா? இல்ல v equals u plus at ஃபார்முலா வந்துருமா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா dr by dt பண்ணா எஸ் கரெக்டாக. எப்படி? dr by dt vன்னு வந்துடும். ஈக்குவல்ஸ் r0 ஒன்றும் இல்லை போயிடும். அப்புறம் v0 tன்னு இருக்குது, அது வந்து வெறும் v0 ஆகிடும். ப்ளஸ் at² இருக்கு. ஓகேவா? அப்போது 2 வந்துட்டு முன்னாடி வரும், 2 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போது வெறும் at மட்டும்தான் இருக்கும். அப்போது v equals u plus at அப்படின்ற ஃபார்ம் நமக்கு, ஆர் v equals v0 plus at அப்படின்ற ஃபார்ம் நமக்கு வந்துடும். அது வரைக்கும் கிளியரா? சிம்பிள் இல்லை? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல? அப்புறமா and it also satisfy the condition at t equals 0 r equals r0. இப்போ பாருங்கள், இதில் t equals 0 அப்படின்னு போட்டால் என்ன ஆகும்? t equals 0 அப்படின்னு போட்டால் என்ன ஆகும்? t equals 0ன்னு போட்டால் இதுவும் 0 இதுவும் 0, r equals r0 அப்படின்னு வந்துடும். which is correct இல்லையா? ஒரு ஆப்ஜெக்ட் டைமே நவரில் அப்படின்னும் போது இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேமாக தானே இருக்கும். ஸோ r equals r0 அப்படின்றது இது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுதான். ரெண்டாவது என்னது? இதோட டெரிவேட்டிவ் இது கண்டுபிடிச்சாலும் இதுவும் வந்துட்டு நமக்கு v0 plus at அப்படின்றது வந்துடுது. ஓகேவா? அதனால it satisfies both of these conditions. இந்த ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? புரிஞ்சதா? கிளியரா? சிம்பிளா? ரொம்ப ஈஸியாக இந்த ஈக்குவேஷன் ஏன் வந்துட்டு இதில் வந்து ரெண்டு விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு புக்கில் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்புறமா ஈக்குவேஷன் 3.34a இதை வந்துட்டு எக்ஸ் காம்பனண்ட் அண்ட் ஒய் காம்பனண்ட்டாக பிரித்து எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் காம்பனண்ட் அண்ட் ஒய் காம்பனண்ட்டாக பிரித்து எழுதலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னவா இருக்கும்? எப்படியா இருக்கும்? அது எப்படி எக்ஸ் காம்பனண்ட் அண்ட் ஒய் காம்பனண்ட்டாக பிரிப்பாங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போர்டில் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்களே எழுத முடியுதா பாருங்கள். ஹிண்ட் தரேன். இட் ஸ்டார்ட்ஸ் வித் x0. ஓகேவா? இங்கே பார்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்துட்டு வச்சு பாருங்கள். இட் ஸ்டார்ட்ஸ் வித் x0. சரியா? அப்புறம் அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும்? ப்ளஸ் v0ஓட எக்ஸ் காம்பனண்ட் என்ன? v0x. ஓகேவா? v0ஓட எக்ஸ் காம்பனண்ட் பேர் v0x. அதை எழுதுறாங்க. அடுத்து ஓகேவா? அடுத்து என்ன இருக்கும்? ப்ளஸ் ½ ஆக்சலரேஷனோட எக்ஸ் காம்பனண்ட் என்னது? ஆக்சலரேஷனோட எக்ஸ் காம்பனண்ட் என்னது? 𝑎𝑥𝑡². புரிஞ்சிச்சா? இப்போ இதே வச்சு உங்கள் நோட் புக்ஸை மாமா நோட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ தான் எப்பயுமே சொல்கிறது தான். நோட்ஸ் எடு, நோட்ஸில் இதை எழுது. இப்போ நீ என் கூடயே எழுதிட்டு பார்க்கும்போது உனக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அப்புறமா நீ எடுத்து திரும்ப பார்க்கும்போது டவுட்ஸ் வரும், புரியாது, என்னடா பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ எழுதிட்டு போயிட்டே இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு உன் கைப்பட எழுதுனா தான் யூ வில் ரிமெம்பர் இட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். என்ன நடக்குதுன்னு பாரு. ஓகேவா? புரியுதா?
குட் ஈவினிங் சார், சாரி ஃபார் த டிலே, இட் இஸ் ஆல் ஃபைன், ஆல் வெல் அண்ட் குட். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன புக்கில் இருக்கிறதான நான் ஏன் திரும்ப எழுதணும் அப்படின்னு யோசிக்காம டேக் த டைம் டு ரைட் இட் டவுன். அப்போ தான் புரியும். இப்போ வைக்கு என்னவா இருக்கும் பாரு. வைக்கு என்னவா இருக்கும், அதே மாதிரி வையோட கிளியரா? கிளியர். ஓகே, கமான். வைக்கு என்னவா இருக்கும்? y0 ப்ளஸ் இதுவா என்னது y காம்பனண்ட் ப்ளஸ் half ay t ஸ்கொயர். ஓகேவா? ரைட்டா? எக்ஸுக்கும் வைக்கும் காம்பனண்ட் ஃபார்மில் எழுதியாச்சு. ஓகேவா? ஒரு இமீடியட் இன்டர்பிரிட்டேஷன் இதுக்கு வந்துட்டு ஒரு இமீடியட் இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா இஸ் தட் மோஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன். என்னது? மோஷன் எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும் இருக்கிறத can be treated independently of each other. என்னவா? independently of each other மோஷனை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஏன்னா எக்ஸ் காம்பனண்ட்லாம் தனியாக தான் ஆட் பண்ணப்படுது, அதே மாதிரி ஒய் காம்பனண்ட்ஸும் தனித்தனியாக தான் ஆட் பண்ணப்படுது. அப்போனா நம்ம வந்துட்டு அந்த மோஷனை ரெண்டு இதையும் தனித்தனியாக பிரித்து சிங்கிள் காம்பனண்ட்டாகவே ஓகேவா கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் டூ சைமல்டேனியஸ் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? d square x by dt acceleration. Sir, yes ma, correct. Second differential speed distance or second differential where acceleration, so d square x correct by dt square equals acceleration da. Very good. சரியா? ஓகே வாடா கண்ணா. இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னு புரிஞ்சிச்சா? எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் பிரிச்சு எழுதுறதுனால இதை நம்ம can be treated as two separate simultaneous motions in one dimension. ஒரு டைமென்ஷனில் ரெண்டு செப்பரேட் சைமல்டேனியஸாக எப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் தனியாக மோஷன் நடக்குது, ஒய் டைரக்ஷனில் தனியாக மோஷன் நடக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு ரிசல்டன்ட்டை எண்டில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. சரியா? புரிஞ்சுதா? ஓகே. ஒன் டைமென்ஷனல் மோஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் அலாங் டூ பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஓகே. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்டாக. இது மோஷன் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த ரிசல்ட் இப்போ நம்ம வந்துட்டு எப்படி ஒரு மோஷன் இன் டூ டைமென்ஷன்ஸை ரெண்டு சிங்கிள் டைமென்ஷனல் மோஷன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்தது வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா மோஷனை அனலைஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் சொல்கிறாங்க. இப்போது சிமிலர் ரிசல்ட்ஸ் ஹோல்ஸ் ஃபார் 3 டைமென்ஷன்ஸ். 3 டைமென்ஷன்லையும் இதே மாதிரி சிமிலராக நம்ம என்னது ஐஜேகே காம்பனன்ஸ் ஆர் எக்ஸ் ஒய் அண்ட் ஜி காம்பனன்ஸாக பிரிச்சுக்கலாம். இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? என்னது? 3 டைமென்ஷன்ஸ்லையும் இதே ரிசல்ட்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாய்ஸ் ஆஃப் பர்பண்டிகுலர் டைரக்ஷன் வந்துட்டு நிறையா ஃபிசிக்கல் சுச்சுவேஷனில் நமக்கு கன்வீனியண்ட்டாக யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்படி கீழே நின்று தானே ஏதாச்சும் எடுத்து எரிய போகிறோம், ப்ரொஜெக்டைல் மோஷன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இட் வில் மேக் மோர் சென்ஸ் டு டேக் பர்பண்டிகுலர் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் எடுக்கிறது வில் மேக் சென்ஸ், இட் வில் மேக் கால்குலேஷன்ஸ் ஈஸியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நோன் வேல்யூஸ் வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு சில கேசஸில் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வேறு டைரெக்ஷனில் கூட நம்ம எடுப்போம். ஸோ அது வந்துட்டு இங்கே நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஜென்ரல் கேஸில் இது வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இல்லாமையும் நம்ம எடுக்கிற ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வரும். சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? கிளியரா? ரைட் ராக்கண்ணா. இப்போது எக்ஸாம்பிள் என்னது? ஓகேவா? இது வரைக்கும் எல்லாம் நோட்ஸ் எடுத்தாச்சா? எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாமா? திரும்ப பார்த்துக்கிறீங்களா வேணும்னா? ஐயோ, கொஸ்டினும் சேர்ந்து கிளியர் ஆயிடுச்சுப்பா. ஓகேல, இந்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ரைட், லெட்ஸ் கோ அஹெட் வித் த ப்ராப்ளம். என்ன சொல்லியிருக்கான்? A particle starts from origin at t equals 0. ஓகேவா? என்னது? ஒரு பார்ட்டிகல் வந்து ஆரிஜினில் ஆரம்பிக்குதான், டைம் வந்து 0ல் இருக்கும்போது வித் வெலாசிட்டி ஆஃப் 5i மீட்டர் பர் செகண்ட். சரியா? என்ன 5i மீட்டர் பர் செகண்ட்ற வெலாசிட்டியில் ஒரு பார்ட்டிகல் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதான் அண்ட் மூவ்ஸ் இன் xy பிளேன். என்னவா? xy பிளேனில் மூவ் ஆகுது. ஓகேவா? xy பிளேனில் மூவ் ஆகுது under action of a force which produces a constant. ஏதோ ஒரு ஃபோர்ஸாக அந்த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோ.
3i cap plus 2j cap meter per second square. ஓகேவா, ஆக்சிலரேஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டிக்கும் வெக்டார் தான் கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன் பாருங்க, நீங்கள் கன்சிடர் பண்ணுறது எல்லாமே வெக்டார்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, இப்போ ஓகேவா, at a time t. ஓகே, புக்கில் இப்படி எழுதியிருக்காங்க, இது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமா. ஃப்ரம் ஈக்குவேஷன் 3.34a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 3.34a எது அப்படின்ட்டு நான் எடுத்து எழுதுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நான் எடுத்து எழுதுறேன். ஆர் ஈக்குவல்ஸ் ஆர் நாட் ப்ளஸ் வி நாட் டி ப்ளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் தான் வந்துட்டு, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் இப்போ நம்ம எழுத போகிற இந்த ரிசல்ட் எழுதியிருக்காங்க. எந்த ரிசல்ட்டு, இந்த ரிசல்ட். சரியா, ஓகேவா, புரிஞ்சுதா. அண்ட் நான் அப்போவே சொன்ன மாதிரி இது எல்லாமே வெக்டார்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா, ஏ இஸ் ஆல்சோ வெக்டார். சரியா, இது எல்லாமே வெக்டார்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா, இதில் இருந்து தான் இப்போ இங்கே எடுத்து எழுத போகிறத பண்ணியிருக்காங்களாம். ஓகே, ஸோ ஹவு இட் மேட்சஸ் அப் அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்ன பண்ண போகிறீங்க, ஹவு இட் மேட்சஸ் அப் அப்படின்னு பார்த்துக்க போகிறீங்க. ஈக்குவல்ஸ் ப்ளஸ் கரெக்டா, டஸ் திஸ் மேக் சென்ஸ்? ஆர் வெக்டார் அட் டைம் டி வந்துட்டு வி நாட் டி, ஏன் வந்துட்டு இங்கே ஆர் நாட் இல்லை, ஏன் வந்து ஆர் நாட் இல்லை, யாருக்காவது தெரியுமா? ஹாய் 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 எல்லையான் நலீம், சாரி நீலம், ஹாய் குட் ஈவினிங். சரி, யாருக்காச்சும் தெரியுமா? வந்துட்டீங்களாடா கண்ணா, ஹாய். சாரி சாரி, ரொம்ப நேரமாக உங்களெலாம் பார்க்காம நான் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா இது? எந்த ஈக்குவேஷன்லேருந்து எழுதியிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டான் பாரு. அந்த ஈக்குவேஷனில் ஆர் நாட் இருக்கு, கரெக்டா? சார் ஒன் டவுட், which one we need, தியாகு, which one we need to useன்றது depends on the problem. ஆனால் எந்த யூஸ் பண்ணாலும், எது யூஸ் பண்ணாலுமே டைமென்ஷன் கரெக்டாக தான் நமக்கு கிடைக்கணும். ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு வேறு வேறு டைமென்ஷன்ஸ் கிடைக்க போகிறது இல்லை. ஸோ ரிமெம்பர் தட். ஓகேவா, டைமென்ஷன்ஸில் தான் வந்துட்டு டவுட் அப்படின்னா ரிமெம்பர் தட். சரியா, ஹாய் 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 மானசா, குட் ஈவினிங் குட் ஈவினிங், தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். குட் ஈவினிங் குட் ஈவினிங்ண்ணா. சரி, ஓகே, இப்போ பார்க்கலாமா? இதில் இருந்தால் எழுதியிருக்காங்களா, ஆனால் இங்கே ஆர் நாட்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஆர் நாட்னா என்ன, டைம் ஜீரோவில் இருக்கப்போ எங்கே இருந்துச்சு அப்படின்னு. இந்த கொஸ்டினில் பாருங்கள், பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் அட் டி ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஆரிஜினில் தான் ஆரம்பிக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு பி ஜீரோ. அதனால தான் அங்கே எதுவுமே எழுதலை. புரிஞ்சுதா? அதனால தான் இங்கே எதுவுமே எழுதலை. அப்புறமா வி நாட் இன்ட்டு டி போட்டிருக்காங்க ப்ளஸ் ½ AT ஸ்கொயர் இதில் தான் போட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? இப்போ நம்ம இதுக்கு எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? வி நாட் என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் பாரு, வித் வெலாசிட்டி ஆஃப் 5i மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை போட்டுக்குவா, 5i cap டைம்ஸ் டி அப்படின்னு போட்டுக்குவா. அந்த வெக்டாரை நான் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சரியா? அடுத்து ப்ளஸ் ½ இன்ட்டு என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஏ என்னது, ஏ வெக்டார் இங்கே கொடுத்துருக்காங்க 3i cap ப்ளஸ் 2j cap, கரெக்டா, இன்ட்டு டி ஸ்கொயர். எஸ், இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? வெக்டார்ஸை உள்ளே சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். கொஸ்டினில் கொடுத்துருக்க வெக்டார்ஸை உள்ளே சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். அண்ணா, ஓகே, கிளியர் சார். புரிஞ்சுதா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? டீயை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? Yes sir, okay, very good. புது பேஜ் போட்டிருக்கணும். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே,
ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதுக்கு அடுத்து 5i t plus half into 3i cap t plus 2j cap t, okay, t square இப்படி எழுதலாமா? இப்படி எழுதலாமா? கிளியர்? எப்பவுமே கான்ஸ்டன்ட் இருந்தால் கேன்சல் ஆகுமா? எங்கே கான்ஸ்டன்ட் இருந்து கேன்சல் ஆச்சு? எனக்கு புரியல, எனக்கு இந்த டவுட்டே புரியலையே. இல்லை, ஆர் நாட்டுன்றது ஸ்டார்டிங் கொஸ்டினால அது 0வாக இருந்துச்சு, அதனால வேறு எங்கே கேன்சல் எங்கேயாச்சும் ஆச்சான்னு எனக்கு தெரில. ஓகேவா? இப்போது இதில் பார்த்துக்கோ, ஐ காம்பனண்ட் மட்டும் தனியாக எடுத்து எழுதணும். என்ன பண்ணணும்? ஐ காம்பனண்ட் மட்டும் தனியாக எடுத்து எழுதணும். இந்த 2 இது வந்து 1.5 ஆக்கிக்கிறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? plus 1.5i plus j cap t. சரியா? இப்படி போட்டுக்கிறாங்க. சரியா? அந்த ஹாஃபா உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸ் காம்பனண்ட்டையும் y காம்பனண்ட்டையும் பிரித்து எழுதுறாங்க. எப்படி? 5i plus 1.5 இல்லை 5t plus 1.5 t square 5t plus 1.5 t square i cap அப்படி எழுதுறாங்க. ப்ளஸ் என்னது? வெறும் ப்ளஸ் 1 j cap t. சரியா? அதாவது 1t தான் இருக்குது, அங்கே வந்துட்டு jtன்னு இருக்கு இல்லையா, அது 1 அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அப்போ நான் எக்ஸோட வேல்யூ என்ன? அப்போது இது மட்டும் எக்ஸோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. என்னது? ஓகேவா? இது எக்ஸோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஒய்யோட வேல்யூ வந்துட்டு இதான் ஒய்யோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? எக்ஸ் தனியாக ஒய் தனியாக எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் காம்பனன்ட் தனியாக ஒய் காம்பனன்ட் தனியாக எடுத்துக்கிறாங்க. புரிஞ்சுதா? எஸ், வெறும் டி ஸ்கொயர். கரெக்ட். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? till now clear ஆயிடுச்சா? இப்போ given ஓகேவா, எக்ஸ் ஆஃப் டி வந்துட்டு 84 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எந்த டைமில் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? அப்போனா டைம் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். அப்போது x of t 84னா டைரெக்டாக கொண்டு போய் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 84 ஈக்குவல்ஸ் 5t ப்ளஸ் 1.5 t ஸ்கொயர் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போனா ஆன்சர் கிடச்சிருமா? ஹூ கேன் ஃபைண்ட் தி ஆன்சர் அண்ட் டெல் மீ? கமான், இதை யார் வந்து சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுக்க போகிறீங்க? கிளியர் சார்? ஓகே, கிளியர் இஸ் ஃபைன். பட் நவ் who is going to solve this for me and give me an answer? எப்படி சார் எக்ஸ் ஆஃப் டி வந்துட்டு 84ன்னு எடுத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பாருங்கன்னா, வாட் இஸ் த ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் இன்ஸ்டன்ட் இட்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் அட் 84 மீட்டர் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 84 மீட்டர் இருக்கும்போது ஒய் கோஆர்டினேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்துட்டு 84 அப்போ டைம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ 84 அப்போ டைம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அதே டைமில் ஒய் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்றது புரியுதா? t = 6 செகண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். என்னது? t = 6 seconds. கரெக்ட் ராக்கண்ணா. Now ஒரு குட்டி ஹோம்ஒர்க். என்னது? ஒரு குட்டி ஹோம்ஒர்க் ஃபார் மீ டு நோ தட் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இது எப்படி வந்துட்டு 6 வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் எப்படி 6 வந்துச்சு அப்படின்றத யாராச்சும் டிரைவ் பண்ணி காட்டணும். ஓகேவா? என்னது? ஆன்சர் எப்படி 6 வந்துச்சு அப்படின்ட்டு டிரைவ் பண்ணி காட்டணும். தட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகேவா? டு நோ தட் யூ காட் திஸ்.
ஆர் இந்த சம் உங்களுக்கு திரும்ப ஞாபகத்தில் இருக்க ஓகே இது ஹோம்ஒர்க்கில் வந்துச்சு இது கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகத்தில் இருக்க டூ திஸ் சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஒரு ஜாலியான ஒரு ஹோம்ஒர்க் உங்களுக்கும் ஃபன்னாக இருக்கும் ஓகே இப்போது t = 6 செகண்ட்ஸில் என்னது t = 6 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா அப்போ நான் y-யோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது கமான் யாராவது சொல்லுங்க t = 6 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டா y-யோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது இங்கே இருக்கா y = என்னன்னு இருக்கு t² அப்படின்னு இருக்கு அப்போ நான் y-யோட வேல்யூ என்ன அப்போ நான் y-யோட வேல்யூ t²னா 36 இருக்கும் கரெக்டாடா கண்ணா y-யோட வேல்யூ வந்து அப்போனா 36 கரெக்டா புரிஞ்சுதா y-யோட வேல்யூ என்னது 36 எப்படி y = 1t²ன்றதும் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் கரெக்டா நீ கூட எழுதிட்டே வரினா இது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ஓகே வெரி குட் ராகண்ணா வெரி குட் 36 கரெக்ட் அடுத்து ஸோ நம்ம y கண்டுபிடிச்சாச்சு வாட் இஸ் த y கோஆர்டினேட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் இன்ஸ்டன்ட் x கோஆர்டினேட் வந்து 84 இருக்கும்போது y கோஆர்டினேட் என்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சோம் x கோஆர்டினேட் வச்சு டைம் கண்டுபிடிச்சிட்டு அந்த டைமில் y கோஆர்டினேட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் திஸ் டைம் என்னது வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் திஸ் டைம் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டா என்னது ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா என்ன கேட்குறாங்க வாட் இஸ் த ஸ்பீட் அப்படின்ட்டு கேட்குறாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் v வெக்டர் ஈக்குவல்ஸ் dr வெக்டர் பை dt சொல்லலாமா which is equal to 5 plus 3 t I cap plus 2 t j cap ஓகே இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுதா இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுதா எஸ் derived 6 seconds சார் ஓகே தெரியுது ஓகே அப்போ நான் at t = 6 seconds இது என்ன ஆகும் at t = 6 seconds இது என்னவாகும் ஐம் சாரி ஓகேவா 6 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா என்னவாகும் டக்குன்னு சொல்லுங்க what will it become 6 3s are 18 23 I வந்துருமா ப்ளஸ் என்ன வரும் 12 j cap வந்துருமா கரெக்டா இது கிடைச்சிருமா 3 6 are 18 18 plus 5 23 வந்துருமா அப்புறம் 2 into 6 12 வந்துருச்சா I cap and j cap வந்துருச்சா இப்போ ஸ்பீட் என்ன அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க அப்போனா இதோட மாடுலஸ் கண்டுபிடிச்சா வந்துருமா இதோட மாடுலஸ் கண்டுபிடிச்சா வந்துருமா கரெக்டா இப்படிதான் கண்டுபிடிக்கணுமா இதுக்கு ஆன்சர் என்ன வரும் 26ன்னு வரும் ஓகேவா ஆன்சர் என்ன வரும் 26 m/s புரிஞ்சதாக்கண்ணா இந்த சம்மில் எல்லாமே புரிஞ்சுதா இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா எதுவும் டவுட் இல்லைன்னு நம்புகிறேன் இருக்காதுன்னு நம்புகிறேன் எஸ் டவுட் இல்லைல்ல மூவ் ஆன் ஆகலாம்ல எல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் projectile motion பார்க்க போகிறோம் as an application of the ideas developed in the previous sections என்னது இந்த previous sectionsல நம்ம பார்த்த ஐடியாஸை அப்ளை பண்ணுறதுக்காக ஓகேவா நம்ம வந்துட்டு we consider the motion of a projectile projectileனா என்ன projectileனா சும்மா இப்படி ஒரு இடத்துலேருந்து இப்படி தூக்கி போடுறோம் அது வந்து ஒரு parabolic pathல ட்ராவல் ஆகுதுன்னா that will be a projectile என்னது that will be a projectile எக்ஸாம்பிளுக்கு javelin throw ஓகேவா
அப்புறம் டிஸ்கஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொஜெக்டைல் மோஷன் தான் ஓகேவா. ஷார்ட் புட்டு everything will come under projectile motion after ignoring air resistance வந்துட்டு it will be projectile motion. It is projectile motion but then ஓகேவா air resistance இல்லாமல் தான் நம்ம வந்துட்டு அதை ஸ்டடி பண்ணுறோம். புரியுதா? ரைட்டா சார்? wait, let me check. Yes, Dr. It is an approximate value, it is not an exact value. ஓகேவா? it is an approximate value, not an exact value. சரியா? ஓகே. இப்போ அந்த ப்ராஜெக்டைல் வந்து ஒரு ஃபுட்பாலாக இருக்கலாமா, ஒரு கிரிக்கெட் பாலாக இருக்கலாமா, ஓகேவா? அது வந்து ரெண்டு செப்பரேட் சைமல்டேனியஸ்லி அக்கரிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மோஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி ரெண்டாக பிரித்தோம் இல்லையா, எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட்டில் பிரித்தோம் இல்லையா, அது மாதிரியே ப்ரொஜெக்டைல் மோஷனும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதனால தான் வந்துட்டு இப்போ அதுக்கு தான் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்லாம் கண்டுபிடிச்சோம். ரைட்? அதே யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனும் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒன் காம்பனண்ட் இஸ் அலாங் ஹாரிசான்டல் டைரக்ஷன் வித்தவுட் எனி ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஒரு காம்பனண்ட் வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் எதுவுமே இருக்காதான். ஏன்னா ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, போயிட்டுருக்கு ஆல்ரெடி. இட் இஸ் நாட் பீங் ஆக்சிலரேட்டட் இன் த எக்ஸ் டைரக்ஷன். ஆல்ரெடி போட்டாச்சு, ஃபோர்ஸ் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்ரெடி ட்ராவலிங். ஓகேவா? அப்போ வந்துட்டு இட் இஸ் நாட் பீங் ஆக்சிலரேட்டட் இன் த எக்ஸ் டைரக்ஷன். ஆனால் ஒய் டைரக்ஷனில் பாருங்கள், கான்ஸ்டண்ட்டாக ஆக்சிலரேஷன் வந்து கீழே இழுத்துட்டே இருக்கும். என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ஆக்சிலரேஷன் வந்து கீழே இழுத்துட்டே இருக்கும். புரியுதா? அதுதான் வந்துட்டு நமக்கு இது கொடுக்குது. என்ன கொடுக்குது? ஆக்சிலரேஷன் கீழே இழுக்கிறது தான் வந்துட்டு நமக்கு ஒய் காம்பனண்ட்டில் ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி இட் இஸ் நாட் பீங் ஆக்சிலரேட்டட், பட் ஜி வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக த்ரூ அவுட் த மோஷன் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. புரிஞ்சுதா? என்னது? ஜி வந்து த்ரூ அவுட் த மோஷன் இட் இஸ் ஆக்டிங். அண்டர்ஸ்டுடா? புரிஞ்சுதா? அப்படி சொல்கிறாங்க. It was Galileo who first stated this independency of horizontal and vertical components. ஓகேவா? இப்படி ஹாரிசான்டல் காம்பனன்ஸையும் வெர்டிக்கல் காம்பனன்ஸையும் தனித்தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து கலீலியோ தான் சொன்னாராம். எப்போ 1632 டயலாக் ஆன் த கிரேட் வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு கலீலியோ எழுதி, அந்த புக்கில் ஹி ஆல்ரெடி டாக்ட் அபவுட் திஸ், எப்படி வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம டிஸ்கஷனில் நம்ம வந்துட்டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? Suppose the projectile is launched with velocity v0. என்னவா? projectile is launched with a velocity v0 அப்படின்ற velocityயோட லான்ச் பண்ணுறாங்களாம். அப்புறமா அகெயின் அதுவும் வந்து போல்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ அகெயின் அ வெக்டர். சரியா? v0 அப்படின்ற வெலாசிட்டியோட லான்ச் பண்ணுறாங்களாம். இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் θ நாட். என்னது? θ நாட் அப்படின்ற ஆங்கிள் இட் இஸ் மேக்கிங் வித் தி எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? ஓகேவா? என்னென்னு எழுதிடட்டுமா உங்களுக்கு? ஃபார் யூ டு யூனோ பி ஏபிள் டு ரெக்கக்னைஸ் இட் பெட்டர். v0 வந்துட்டு லான்ச் பண்ணுற வெலாசிட்டி. அப்புறமா இது ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? சிம்பிளா? என்ன ரெண்டு விஷயம் அப்படின்றது புரிஞ்சிருச்சா? இப்போ as shown in the figure 3.16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் figure 3.16. இங்கே இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து θ நாட். சரியா? அந்த டாட் இருக்குங்களா, அங்கே இருக்கிறது தான் வந்து θ நாட். புரிஞ்சிச்சா? ஈஸியா? எஸ் சார். ஓகே. இப்போ after the object has been projected, the acceleration acting on it, that is due to gravity which is directed vertically downward. ஓகேவா? என்னது? ஆக்சலரேஷனா is targeted vertically downward, which equals என்ன சொல்கிறாங்க? minus g j cap. ஏன் சார் மைனஸ் ஜி? ஏன்னா இட் இஸ் ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்டு. மேலே தான் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அண்ட் சி இட் இஸ் அ வெக்டார், அதனால தான் மைனஸ் ஜி ஜே கேப்னு இருக்குது. வேர் மைனஸ் ஜி வந்து என்னது? மைனஸ் ஜி தான் மேக்னிடியூடு, அண்ட் ஜே அப்படின்றது நம்ம டைரக்ஷனை காட்டுது. ஓகேவா? மைனஸ் அப்படின்றதும் நெகட்டிவ் டைரக்ஷனில். ஓகேவா? ஜே கேப் இருக்கிறதுல நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது தான் 10 ஜியோட வேல்யூ. சரியா? ஓகே. இப்போது இதில் பார்த்துக்கோ, எக்ஸ் காம்பனண்ட் இருக்குதா? ஐ கேப்புக்கு காம்பனண்ட்டே இல்லை, அப்போனா அது வந்து 0. அதே ஒய் காம்பனண்ட் இருக்குதா? ஒய் காம்பனண்ட் என்ன இருக்குது? ஒய் காம்பனண்ட் நெகட்டிவ் ஜின்னு இருக்குது. சரியா? இதை நோட் பண்ணிக்கோ. இது புரிஞ்சிருச்சா?
எப்படி இதையும் வந்துட்டு எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் தனியாக பிரித்து எடுக்க முடியுது. எடுத்தால் எக்ஸ் காம்பனண்ட் வந்து 0ன்னு வருது, ஒய் காம்பனண்ட் -gன்னு வருது. ஓகேவா? இப்போது இனிஷியல் வெலாசிட்டியோட காம்பனன்ட்ஸ் ஓகேவா என்னது? தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி ஆர் ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சுவல் வி என்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுல்லாக வி நாட்டோட டேர்ம்ஸில் எப்படி வி நாட் எக்ஸ் எழுதலாம்னா ஓகேவா என்னது வி நாட் காஸ் தீட்டா நாட். இது புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? வி நாட் காஸ் தீட்டா நாட் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்கா? எக்ஸ் காம்பனண்ட் இதுதான் அப்படின்னு எழுதியிருக்கோம், வேற ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி ஒய் காம்பனண்ட் வி நாட்டோட ஒய் காம்பனண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா வி நாட் சைன் தீட்டா நாட்டா இருக்குமா? ரைட்டா? இது புரிஞ்சுதா? எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் தனித்தனியாக எழுதியிருக்கோம். இஸ் தட் அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். கிளியர் சார். கிளியரா? போகலாமா? இனிஷியல் பொசிஷனை நம்ம ஆரிஜினாக வச்சுக்கிட்டோன்னா இனிஷியல் பொசிஷனை ஆரிஜினாக வச்சுக்கிட்டோன்னா எக்ஸ் நாட் அண்ட் ஒய் நாட் ரெண்டுமே 0 ஆயிருமா? என்னது? எக்ஸ் நாட் ஈக்குவல் 0, ஒய் நாட் ஈக்குவல் 0. இனிஷியல் பொசிஷன் ஆரிஜின் அப்படின்றதுனால அப்போ நான் ஈக்குவேஷன் 3.34b பிகம்ஸ் ஓகேவா? என்னது? ஈக்குவேஷன் 3.34b ஓகேவா? ஈக்குவேஷன் 3.34bனா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. ஈக்குவேஷன் 3.34b சார் வந்து இப்போ எழுதுறேன். சரியா? இதுதான் வந்து ஈக்குவேஷன் 3.34b. இதில் இருந்து தான் அடுத்த ரிசல்ட் வரப்போகுது. என்னது? y ஈக்குவல்ஸ் y நாட் ப்ளஸ் v நாட் yt ப்ளஸ் half a/t². ஓகேவா? புரியுதா? இதுதான் புரியுதா? இதில் இருந்து தான் வந்துட்டு இப்போ எழுதுகிற ஈக்குவேஷன் வரப்போகுது. எதில்? ரைட் ஃபார் போத் எக்ஸ் அண்ட் ஒய். சரியா? ஒய்க்கு இதுனா எக்ஸுக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஒய்க்கு இதுனா எக்ஸுக்கு என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? எக்ஸுக்கு என்னென்னு உங்களுக்கே தெரியும். எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் வி நாட் எக்ஸ் டி ப்ளஸ் ஹாஃப் axt². ஓகேவா? இது ரெண்டும் தான் வந்துட்டு 3.34b. சரியா? இதில் இருந்து தான் அடுத்த ஸ்டெப் எழுதுகிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வாட் ஆர் தி ரைட்டிங்? எக்ஸ் ஈக்குவல்ஸ் v நாட் எக்ஸ் டி. ஓகே, இது கரெக்டா? எக்ஸ் ஈக்குவல்ஸ் v நாட் எக்ஸ் டி கரெக்டா? ஏன்? எதனால்? எக்ஸில் ஆக்ஸலரேஷன் 0. என்னது? எக்ஸில் ஆக்ஸலரேஷன் 0, அதனால் இது 0 ஆயிரும். அண்ட் இது அப்படியே இருக்கு. இங்கே எக்ஸ் நாட் அப்படின்றதும் 0 கரெக்டா? ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்றது புரிஞ்சுதா? இஸ் திஸ் கிளியர்? எப்படி வந்துட்டு இது இப்படி ஆச்சு அப்படின்ட்டு இது 0 அண்ட் அதுவும் 0, அதனால எக்ஸுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். இப்போ இதுக்கு பதிலாக இந்த வி நாட் எக்ஸுக்கு பதிலாக நான் வந்துட்டு வி நாட் காஸ் தீட்டா நாட் போடலாமா? இன்டூ டைம் அப்படின்னு போடலாம். கரெக்டா? இதுவும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்படி போடலாம். சரியா? இது எப்படி கண்டுபிடிச்சோம் உங்களுக்கு தெரியும். அடுத்து அதே மாதிரி ஒய்க்கு ஓகேவா? ஒய்க்கு என்ன ஆகும்? கரெக்டா? இது இருக்குமா? வி நாட் சைன் தீட்டா நாட் இன்டூ டி இருக்குமா? இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குமா? இங்கே ஆனால் இந்த டேர்ம் 0 ஆயிருக்காது. கரெக்டா? என்னது? அந்த டேர்ம் 0 ஆயிருக்காது. அந்த டேர்ம் வந்துட்டு மைனஸ் என்னது? மைனஸ் ½ gt² இருக்கும். சரியா? இங்கே வந்துட்டு கிராவிட்டி தான் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் புல் பண்ணிகிட்ருக்கு, அதனால -½ gt² வந்துச்சு. புரிஞ்சுச்சா?
இஸ் திஸ் கிளியர்? நோ சார். ஓகே, வாட் இஸ் ஒய் நோ சார்? என்ன புரியல, என்னடா கண்ணா கிளியராக இல்லை? ஸ்டெப்பாக தான் போயிட்டுருக்கோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இது ரெண்டும் எழுதியிருக்காங்களாம். எக்ஸ் வந்துட்டு v0 cos θ0 tனும் y வந்துட்டு v0 sin θ0 t மைனஸ் half gt² அப்படின்னும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து தான் எழுதியிருக்காங்க. இது கிளியர் ஆடா கண்ணா? கிளியர் சார். இது உங்களுக்கும் புரிஞ்சுதா, மற்றவங்களுக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ components of velocity at time t என்னது? இப்போ பார்த்துக்கோ, என்னது? components of velocity at time t. சரியா? இதுதான் எழுத போகிறோம். can be obtained by using, ஓகேவா? velocityயோட x component எப்படி obtain பண்ணுறாங்க? ஈக்குவல்ஸ் v0 x ஈக்குவல்ஸ் v0 cos θ0. ஓகேவா? இது ஓகேவா? x component என்ன அப்படின்றது சிம்பிளாக புரிஞ்சுச்சா? அதே y component, ஓகேவா? y component என்ன? ஓகே, v0 sin θ0 இது வரைக்கும் ஓகே, மைனஸ் gt. ஓகேவா? இது எப்படி சார்? இது எப்படி சார் இல்லது நீங்கள் அப்படின்ற டவுட் வருதா? யாருக்கெல்லாம் வந்து கேட்ஸ் ஹெசி ஹாய் 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 குட் ஈவினிங், வாங்க வாங்க, வெல்கம் டு த கிளாஸ். ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதுனாங்க அப்படின்னு யாருக்காச்சும் டவுட் இருக்கா? Does anyone have a doubt? Come on, tell me, டக்குன்னு. இல்லை v equals u plus at, அதுதான் என்னது? v equals u plus at. ஸோ vx equals ux plus at. ஆனால் அங்கே a எதுவுமே இல்லை, ஏன்னா x ஆக்சிஸில் அது ஆக்சிலரேட்டே ஆகலை. கரெக்டாக? அதனால 0 ஆயிரும். அப்போனா வெறும் v0 cos θ0 மட்டும் இருக்கும். ஓகேவா? என்ன இருக்கும்? v0 cos θ0 மட்டும் இருக்கும். அதே மாதிரி அடுத்த கேஸ்லையும் v equals u plus at or v equals v0 plus at, அந்த ஈக்குவேஷனை போட்டு பாருங்க. v0, ஓகேவா? v0 y காம்பனண்ட், ஸோ v0 sin θ0 வந்துடும், மைனஸ் gt வரும், ப்ளஸ் 18 இருக்கும். ப்ளஸ் ஏக்கு பதிலாக மைனஸ் g போட போகிறோம். ஹாய் ராஜேந்திரன், குட் ஈவினிங், குட் ஈவினிங், வெல்கம் டு த கிளாஸ். புரிஞ்சுதா எப்படி இது கிடைச்சது அப்படின்றது? புரிஞ்சுதா? ஆர் v0, ஓகேவா? v0 ப்ளஸ் 80 இந்த ஈக்குவேஷன் தான் இது கிடைக்கிறதுக்கு, வெலாசிட்டி கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த ஈக்குவேஷன் தான். இப்போது ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போது ஈக்குவேஷன் 3.37 gives x and y coordinates. ஓகே சார், அண்டர்ஸ்டுட், நோ டவுட். சூப்பர் ராக்கண்ணா, சூப்பர், வெரி வெரி நைஸ். சரியா? இப்போ என்ன சொல்கிறான்னா, ஈக்குவேஷன் 3.37 gives the x and y coordinates of the position of a projectile at time t in terms of 2 parameters, initial speed and projection angle. ஓகேவா? என்னமா? இனிஷியல் ஸ்பீடு அதாவது v0 அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் அதாவது θ0, இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் வச்சு ஓகேவா நமக்கு x and y coordinates of the position of the projectile at time t ரெண்டுமே நமக்கு கிடைக்குதான். என்னவா? x கோஆர்டினேட் என்ன, y கோஆர்டினேட் என்ன, டைம் tல அந்த ப்ரொஜெக்டைலுக்கு அப்படின்றது தான் நமக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுக்குதான். ஓகேவா? என்னது? 3.37 புக்கில். ஓகேவா? இது வந்துட்டு என்ன கொடுக்குதான்? நான் சொன்ன மாதிரி எந்த பொசிஷனில் ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும், ஓகேவா, அந்த பார்ட்டிகளோட எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, ஒய் கோஆர்டினேட் என்ன, அட் டைம் டி அப்படின்றது தான் இது கொடுக்குதான். புரிஞ்சுதா? அப்புறமா 2 parameters, இனிஷியல் ஸ்பீட் அதாவது 2 parameters வச்சு என்னன்னா இனிஷியல் ஸ்பீட் v0, அப்புறமா அந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் θ0, இது ரெண்டுத்தையும் வச்சு ஓகேவா நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Notice that the choice of mutually perpendicular x and y direction for the analysis of projectile motion has resulted in a simplification. ஓகேவா? என்னவா? நம்ம வந்துட்டு மியூச்சுவலாக பர்பெண்டிகுலராக எடுத்ததுனால ஒரு சிம்பிளிஃபிகேஷன் அக்கர் ஆயிருக்கு. One of the components of velocity, that is x component, remains constant throughout the motion. என்னவா?
எக்ஸ் காம்பனண்ட் மட்டும் இங்கே பாரு v0 cos theta naught இது வந்து t ல டிபெண்ட் ஆயே இல்லை கரெக்டா பாரு t-ஏ இல்லை இந்த டேர்மில் ஸோ நம்ம மியூச்சுவலாக பர்பெண்டிகுலராக எடுத்ததுனால தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதா நான் தண்ணி மட்டும் கொடுத்துக்கிறேன் கிவ் மீ 1 செகண்ட் Sir, tell my name, Harry. Hi, Harry. Good evening. Good evening, Harry. Welcome to the class. Channel subscribe பண்ணலனா பார்த்துட்டு இருக்க எல்லாருமே. If you haven't subscribed yet, subscribe to the channel. ஓகேவா எல்லா கிளாஸும் வந்துட்டே இருக்கு whatever class you want. அடுத்து laws of motion கேட்டிருந்தீங்க. That is also coming up. Don't worry, stay subscribed. சரியாடா கண்ணா சரியா ஓகேவா ஹாய் ஹாரி உங்கள் பேர் சொல்லியாச்சு ஹோப் யூஆர் ஹாப்பி பேர் சொல்லி என்னடா பண்ண போகிறீங்க ஏன்டா புதுசாக கிளம்புறீங்க பட் ஓகே இருந்தாலும் ஹாரி ஃபார் யூ ஹாய் ஹாரி குட் ஈவினிங் நம்ம வந்துட்டு அடுத்த இது பார்த்துடலாம் அடுத்த இது என்னது எங்கே விட்டோம் ஓகேவா மியூச்சுவலாக பர்பெண்டிகுலராக நம்ம டைரக்ஷன் சூஸ் பண்ணதுனால ஒரு காம்பனண்ட் பாருங்கள் மாறவே மாட்டேங்குது எக்ஸ் காம்பனண்ட் வெலாசிட்டியோடது v0 cos theta naught அப்படின்னே இருக்குது when will the session complete I have no idea Dakana the session is gonna go on till the lesson is completed so it will go on forever also சரியா என்னாச்சு லோட் ஆகுதா தெரியலையா தெரியுதுல்ல எல்லாம் தெரிஞ்சு தானே இருக்கு யூ கைஸ் கேன் see me இல்ல ஓகே இப்போ எப்படி சிம்பிளிஃபை ஆயிருக்கு அப்படின்றது புரிஞ்சா ஸோ எக்ஸ் காம்பனண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ த மோஷன் அண்ட் ஒன்லி த ஒய் காம்பனண்ட் சேஞ்சஸ் பாருங்க ஒயில் வந்துட்டு டி வருதா -gt வருது ஸோ டைம் ஆக ஒய் காம்பனண்ட் மட்டும்தான் மாறுது திஸ் இஸ் ஷோன் கிராஃபிக்கலி அட் ஃபியூ இன்ஸ்டன்ஸ் இன் ஃபிகர் 3.17 என்னவா ஃபிகர் 3.17 இதை காட்டியிருக்காங்களாம் அது எங்கே இருக்குது இதோ இங்கே பாருங்க ஓகேவா இங்கே பாருங்க இதில் அவன் வந்துட்டு அதை காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான் V0 x வந்துட்டு throughout the motion has not changed at all என்னது V0 x வந்து சேஞ்சே ஆகலை throughout the motion அதுதான் அவன் காட்டியிருக்கான் நோட் at the point of maximum height என்னவா மேக்ஸிமம் ஹைட் இருக்க பாயிண்டில் நோட் பண்ணு Vyயும் வந்துட்டு ஜீரோவாக இருக்கும் y காம்பனண்ட்டும் ஜீரோவாக இருக்கும் எப்படி y காம்பனண்ட்னா என்ன கீழே இழுக்கிற காம்பனண்ட் இல்லையா y காம்பனண்ட்னா என்ன இட் இஸ் த காம்பனண்ட் தட் இஸ் புல்லிங் டவுன் ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு வெலாசிட்டி அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஜீரோ வெலாசிட்டி பாயிண்ட்டு ரீச் ஆகுது நின்றுட்டு தானே திரும்ப வருது ஸோ y காம்பனண்ட் அட்லீஸ்ட் அங்கே ஜீரோவாக இருக்கும் கரெக்டாக மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் ஆகிட்டு வருது ஸோ நீ வெறும் y ஆக்சிஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதை தான் பார்ப்ப இதை பார்ப்ப ஸோ இதை தான் பார்ப்ப ஸோ போயிட்டு திரும்ப இங்கேயே இறங்குற மாதிரி தான் இருக்கும் அப்போ மேலே பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது இட் வில் ஹாவ் ஜீரோ வெலாசிட்டி அதனால தான் வெலாசிட்டி y காம்பனண்ட் வந்து ஜீரோ அப்படின்னு போடுறாங்க சரியா அப்போனா தீட்டா ஈக்குவல்ஸ் tan inverse of vy by vx போடுவியா அப்போனா tan inverse of you will get 0 ஓகேவா என்னது tan inverse of vy by vx which is equal to உனக்கு தீட்டா வந்து 0ன்னு கிடைக்கும் என்ன கிடைக்கும் தீட்டா வந்துட்டு 0ன்னு கிடைக்கும் ஓகேவா ஈஸியா எஸ் சார் ஓகே இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் என்னது அதான் இதுவா ஓகே இங்கே தான் ஈக்குவேஷன் ஆஃப் பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் பார்க்க போகிறோம் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த பாத் ஃபாலோட் பை ப்ரொஜெக்டைல் ஒரு ப்ரொஜெக்டைல் ஃபாலோ பண்ணுற பாத்தோட ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்றத this can be seen by eliminating the time between the expressions for x and y as given in equation 3.37 ஓகேவா என்னவா 3.37ல எக்ஸுக்கும் ஒய்க்கும் கொடுத்துருக்கிறதுல இதில் டைமை மட்டும் எலிமினேட் பண்ணால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி சார் how do I eliminate time from this யாருக்கு வந்து ஏதாச்சும் ஐடியா இருக்கா எப்படி இதில் இருந்து டைமை எலிமினேட் பண்ணுறது யோசிச்சுட்டே இருங்க வரேன் கீப் திங்கிங் டாக்கண்ணா
Yes, this is equation number 1. ஓகேவா, இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் இது இன்னொரு ஈக்குவேஷன். ஓகேவா, இதில் இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? வாட் கேன் வி டூ யூசிங் திஸ்? பட் ஹவு சார்? We have to take both components, Dakana. How is that a question? How can you take only one component? T equal 1 second போட்டு T இருக்காதுல சார். T equals 1 second போட்டாவா? T equals 1 second நம்ம சும்மா எடுத்துக்க முடியாதுல்ல. நம்ம பாரு T 1 second நம்ம போடக்கூடாதுல்ல. எப்படி நம்ம பாட்டு எடுத்து T 1 second போட முடியும்? T-ஐ எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. என்னது? T எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுத்துல இருந்தும் ஆமாம், ஏதாச்சும் வேறு ஏதாவது ஐடியா வருதா? ஓகே, y/x டிவைட் பண்ணி பார்க்கலாமா? என்னடா கண்ணா, y/x டிவைட் பண்ணி பார்க்கலாமா? y/x ஈக்குவல்ஸ் v0 sin θ0 t, கரெக்டா? மைனஸ் half gt², ரைட்? இப்போ டிவைடட் பை என்னது? இங்க v0 cos θ0 t, கரெக்டா? இது ஓகேவா? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாமா? எப்படி? இது கரெக்டா? இப்போ இத என்னது? இத நான் இப்படி பிரித்து எழுதலாமா? எப்படி? v0 sin θ0 t by v0 cos θ0 t, இப்படி பிரிக்கலாமா? மைனஸ் 1/2 v0 cos θ0 t, கரெக்டா? gt², கரெக்டா? இப்படி பிரிக்கலாமா? எலிமினேட் டைம் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். அதான்டா நான் எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக? என்னது? எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். y/x டிவைட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? y/x டிவைட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். y/x டிவைட் பண்ணனால இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? நமக்கு இங்கே tan θ0 வருமா? tan θ0 வந்துருமா? மைனஸ் வரும். g இங்கே தான் ஏதோ தப்பாகுது. t²/ன்னு இருக்கு. t கேன்சல் ஆகுமா? கரெக்டா? இப்படி இருக்குமா? இரு, நான் ஏதாவது ஸ்கொயர் மிஸ் பண்ணிட்டேனா? Am I missing something? Am I missing a square somewhere? Sir, laws of motion. Laws of motion அடுத்த கிளாஸ் தாக்கண்ணா. Next class is going to be laws of motion.
இது வரைக்கும் எல்லாம் கிளியராடா கண்ணா? இது வரைக்கும் எல்லாம் கிளியரா? இல்லை சம்திங் வி ஆர் மிஸ்ஸிங். என்னன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் எழுதுறேன். ஓகேவா? கிடைக்க வேண்டிய ஆன்சர் y ஈக்குவல்ஸ் tan theta. ஓகேவா? tan theta இன்டூ எக்ஸ். எப்படி y பை எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ tan theta இன்டூ எக்ஸ் அப்படின்னு வரணும். மைனஸ் g பை 2v0 cos theta நாட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸ்கொயர் into x square இப்படி இருக்கு. This is what we need to get. சரியா? Sir, but x component is constant. சரி, x component constant இருந்துட்டு போட்டும். What are you trying to say? நம்ம வந்துட்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்துட்டு எந்த 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 இடத்துல இருக்க போகுது? ஓகேவா? என்னது எந்த இடத்துல இருக்க போகுது? எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி தான் வந்து கான்ஸ்டன்ட். கரெக்டாக? இந்த எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி தான் கான்ஸ்டன்ட். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னது? எலிமினேட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னது எக்ஸ் அண்ட் ஒய்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ்னால் என்ன? எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அட் டைம் டி. ஓகேவா? என்னது எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அட் டைம் டி. இப்போ புரியுதா? என்னது எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அட் டைம் டி. எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட்னா அந்த இடத்துல வந்து ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லியிருப்போம். ஆக்சலரேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்க போகுது 10 அப்படின்னு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக இருக்க போகுது அப்படி சொல்லியிருப்போம். கரெக்டா? சார் கேன் யூ டேக் மேக்ஸிமம் ஹைட் vy ஈக்குவல் டு 0? எஸ் எஸ் சார், ஐ ஹாவ் கிளியர் சார். என்னதுமா இது? இது எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சா? missing something here, but then y by x panna. Okay, another y by x panna, you are supposed to get this equation. Okay va? ஆஃப் ஜிடி தானே இருக்குது. ஜிடி தான் இருக்குது. சார் ப்ளீஸ் ஒன் டவுட். யூ செட் vy இஸ் டவுன்வர்ட் புல், தென் vx இஸ் சார் இல்லை vy கீப்ஸ் சேஞ்சிங் இல்லையா? vy வந்துட்டு ஒரு வெலாசிட்டி இருக்க மாதிரி ஆரம்பிக்குது. ஆனால் அது ஹைட்டு போக போக vy வந்து குறைஞ்சிட்டே வருது. ஏன் குறைஞ்சிட்டே வருது? ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஆக்சலரேஷன் vy மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக? vyன்றது இஸ் சம் வெலாசிட்டி தட் இட் இஸ் ட்ராவலிங் வித். எப்படி? ஃபஸ்ட்டு வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா அது பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதுவே அந்த ஒரு பாயிண்ட் அட்டைன் ஆனதுக்கப்புறம் திரும்ப அது கீழே வர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா வெலாசிட்டி வந்து ரிவர்ஸ் ஆயிரும். புரியுதா? அப்படி தான் வந்து வெலாசிட்டி வேரி ஆகிட்டே இருக்கும். புரியுதா? என்னது? அப்படி தான் வெலாசிட்டி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போது சரியா? புரிஞ்சுதா? இந்த ஈக்குவேஷன் தான் you need to get. By dividing y and x you can get this. Okay? Okay, clear sir. அப்பனா y equal to x இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது you will get this. tan theta into x ன்னு வரும். அப்புறம் மைனஸ் இந்த சைடில் இது வரும். சரியா? ஓகேல? Now since g, theta and v0 are constants, okay, என்னது g, theta, v0 மூணுமே வந்துட்டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால ஈக்குவேஷன் 3.39 is of the form. என்னது? இது வந்து என்ன ஃபார்மில் இருக்கான்? y equals ax plus b இந்த ஃபார்மில் இருக்கான். எப்படி சார் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட்டு, இது கான்ஸ்டன்ட்டு, இது கான்ஸ்டன்ட்டு, இந்த தீட்டாவும் கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்ட்டுன்றதுனால இது y ஈக்குவல்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ற ஃபார்மில் இருக்கான். ஓகேவா? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மில் இருக்கான். சாரி,
ஓகேவா என்னது y equals ax plus bx square அப்படின்ற ஃபார்முலா இருக்கான் in which a and b are constant இதில் ஏவும் பியும் கான்ஸ்டன்ட் தான் this is the equation of a parabola என்னது இதுதான் ஒரு பாரபோலாவோட ஈக்குவேஷன் புரிஞ்சா இது எதோட ஈக்குவேஷன் பாரபோலாவோட ஈக்குவேஷன் இதனால உனக்கு என்ன தெரிய வந்திருக்கு ப்ரொஜெக்டைலோட பாத் வந்துட்டு பாரபோலிக்காக இருக்கும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஓகேவா என்னது ப்ரொஜெக்டைலோட பாத்து ஸ்டேட் போர்டில் 5 பிக் கொஸ்டின் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஓகேடா கண்ணா பட் இதுலேயும் வந்துட்டு கிளியராக தான் இருக்கணும் இங்கே தான் வி ஆர் கெட்டிங் ஸ்டக் சம்வேர் டேக் திஸ் ஓகேவா இந்த ஸ்டெப்பு மட்டும் என்ன அப்படின்ட்டு கிளியராக பார்த்துக்கோங்க யூ ட்ரை இட் அவுட் ஒன்ஸ் வெதர் யூஆர் கெட்டிங் இட் ஐ டோன்ட் வாண்ட் கெட் ஸ்டக் பிஹைண்ட் அதனால் அது பின்னாடி வச்சு இன்னைக்கு நின்று வேணாம் அப்படின்னு பார்க்குறேன் அது என்ன அப்படின்றத யூ ட்ரை டு கிளியர் இட் அண்ட் சென்ட் இட் அஸ் ஹோம்ஒர்க் ஆர் எல்ஸ் ஐல் லெட் யூ நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் தேர் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் சரியா டோன்ட் வரி Sir, please tell me date. Tomorrow I might take, tomorrow I might take, abdi illati Monday. Okay, va? It will be either tomorrow, which is Friday, Friday, Saturday or Monday, I might take. Seriya? Okay, yes, sir, soltanga. So, moving on. This equation of a parabola varudhu. Avladhaan. Aduthu. Time of maximum height eppadi calculate pandrathu appdin paaka porom. Okay, va? Enadhu time of maximum height. How much time does the projectile take to reach the maximum height? Let this time be denoted by Tm. Another the time okay இதுதான் வந்து maximum height க்கு எடுத்துக்கிற time Tm அப்படினு சொல்றாங்க இப்போ since at this point Vy equal to 0 என்னது Vy வந்து 0 வா ஏன் ஏன்னா மேலே போயிட்டு நின்றுட்டு தான் திரும்ப வரும் அப்போனா அந்த இடத்துல வெலாசிட்டி 0வா இருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க Vy equal to 0. Okay, we have from equation 3.38. Okay, which is equation 3.38 na Vy equals okay, Vy equals V naught sin theta naught minus gt. Okay, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இதுக்கு எழுதணும்னா என்ன பண்ணுவோம் V naught sin theta இந்த ஈக்குவேஷனில் எழுதணும்னா நம்ம V naught sin theta naught minus gt equals 0 அப்படின்னு எழுதுவோம் ஏன் சார் 0 எழுதுறீங்கன்னா Vy வந்துட்டு இந்த கேஸில் என்னது 0ன்னு கொடுத்துருக்கோம் கரெக்டா ஹலோ சாந்தனு குட் ஈவினிங் வெல்கம் டு த கிளாஸ் புரிஞ்சுதாடா கண்ணா என்ன பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சுதா மேக்ஸிமம் ஹைட்டுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் ஹைட்டில் Vy வந்து 0வாக இருக்கும் அப்போனா இந்த Vyயோட ஈக்குவேஷன் 3.38 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் ஓகேவா அதை நம்ம இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து நான் வந்து Tm கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேவா மேக்ஸிமம் ஹைட்டில் தான் வந்துட்டு என்னது Vy 0வாக இருக்க போகுது ஸோ Tm நான் இதிலேருந்து கண்டுபிடிக்க போகிறேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் மைனஸ் gt ஈக்குவல்ஸ் மைனஸ் V naught sin theta naught கரெக்டா மைனஸ் அடி இப்போ T ஈக்குவல்ஸ் V naught sin theta naught divided by G கரெக்டா இது கிடைச்சிருச்சா V naught sin theta naught divided by G கிடைச்சிருச்சா இது வந்துட்டு 3.40a ஓகேவா அக்கார்டிங் டு யுவர் புக் அங்கே தான் இருக்கும் நம்ம புக் வச்சு யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அதையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல தான் நம்ம புக்கில் இருக்கோம் ஓகேவா NCERT லைன் பை லைன்ன்றதுனால we are trying to cover up and clear everything that is given in your textbook சரியா ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் we have hit a road block அந்த y by x அது மட்டும் அது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணிடுறேன் டோன்ட் வரி சரியா இப்போது டோட்டல் டைம் T max வந்து தெரிஞ்சிருச்சா T max என்ன தெரிஞ்சிச்சு Vy ஈக்குவல்ஸ் Vy equals V naught sin theta naught minus GTM போட்டோமா equal to 0 போட்டோமா அதுலேருந்து TMக்கு ஒரு வேல்யூ எடுத்து எழுதிட்டோமா V naught sin theta naught by G அப்படின்னு எழுதிட்டோமா இப்போ the time TF during which the projectile is in flight can be obtained by putting y equal to 0 in 3.37 ஓகேவா என்னது 3.37 ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்துடலாம் 3.37 வந்துட்டு y equals சரி என்னது y equals V naught sin theta naught T minus half
gt ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? நம்ம yக்கு கண்டுபிடிச்சோமா? ஈஸி தானே. இப்போ இதில் tf வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? y ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட போகிறோம். என்ன போட போகிறோம்? y ஈக்குவல் டு 0 அப்படின்றது 3.37ல் போட்டு நம்ம வந்துட்டு tf கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? y ஈக்குவல் 0 ஈக்குவல் டு v0 sin theta naught to t வந்துட்டு ஃபைனல் டைம். இப்போ இப்படி இல்லை இருக்குது. இதிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? tf ஈக்குவல்ஸ் இல்லையே, இதிலேருந்து கேன் யூ ஃபிகர் அவுட் tf? to v0 sin theta naught by g. இதில் இருந்து கேன் யூ கெட் டு திஸ்? ட்ரை பண்ணலாமா? எப்படி சார் அப்படின்னு ட்ரை பண்ணலாமா? மைனஸ் v0 sin theta naught tf இருக்குமா? இந்த பக்கம் வந்துருச்சுன்னா equal to minus half g tf ஸ்கொயர் இருக்குமா? இதானே இருக்கும். இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா? மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிஎஃப் ஸ்கொயரும் ஒரு டிஎஃப்பும் கேன்சல் ஆகிடுமா? ரைட்டாக ஆயிடுச்சா? அப்போனா நமக்கு என்ன இருக்கும்? v0 sin theta naught இருக்குமா? v0 sin theta naught இருக்குமா? ஈக்குவல்ஸ் என்ன இருக்கும்? இங்கே g tf இருக்குமா? அப்போது பை டூ இருக்குமா? எஸ், இங்கே 1/2 இருக்குல்ல, இந்த /2 அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த 2 இந்த பக்கமும் g கீழேயும் வந்தால் நமக்கு ஃபைனல் டைம் ஈக்குவல்ஸ் 2v0 sin theta naught by g அப்படின்றது கிடச்சிருதா? புரிஞ்சுதா எப்படி வந்ததுன்னு? இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதாடா கண்ணா எப்படி வந்துச்சுன்னு? 1/2 புரிஞ்சுதா? எப்படி 0 போட்டால் நமக்கு அது வருது அப்படின்ட்டு? சார் டவுட். ஓகே, என்ன டவுட் கேளுங்க. வாட் இஸ் த டவுட்? இது கிளியர் ஆயிடுச்சா? இதுலேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சா? இதில் 0 போட்டிருக்கோம். 0 போட்டு இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணா இது அந்த பக்கம் போயிட்டு டிஎஃப் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். கிளியர் சார்? புரியுதா? நமக்கு டி ஈக்குவல்ஸ் இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். இதில் டிஎஃப் அப்படின்றது தான் டைம் ஆஃப் ஃப்ளைட் தான். என்னது? டிஎஃப்ன்றது தான் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகேவா? ஆஃப் த ப்ரொஜெக்டைல். வி நோட் தட் டிஎஃப் ஈக்குவல்ஸ் 2 times ஆஃப் டிஎம். என்னது? இங்கே பார்த்துக்கோ, டிஎம் டிஎஃப் ரெண்டுமே எப்படி இருக்கு? டிஎஃப் ஈக்குவல்ஸ் 2 times ஆஃப் டிஎம் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? புரிஞ்சுதா? டிஎஃப் ஈக்குவல்ஸ் 2 times ஆஃப் டிஎம் அப்படின்னு இருக்கா? புரிஞ்சுதா? ஈஸியா? சார் 10 minutes பிரேக் சார். ஏன்ப்பா அதுக்குள்ள பிரேக் வேணுமா? கிளாஸ் எத்தனை மணிக்கு? இன்னைக்கு 7க்கு தானே ஆரம்பிச்சு. மணி இப்போ தானே 8:15 தானே ஆகுது. அதுக்குள்ளே என்ன பிரேக்? ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கா? புக்கில் இதெல்லாம் ஒரு லைனில் தான் எழுதிட்டு போயிருக்காங்க. நம்ம தான் ஃபுல்லாக புரியணுன்றதுக்காக ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இஸ் இட் வெரி காம்ப்ளெக்ஸ்? சார் எனி மெட்டீரியல் ஆர் பிடிஎஃப் நோட்ஸ் தான் இல்லை, உங்களோட புக்கு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை தான் லைன் பை லைனாக பார்த்துட்ருக்கோம். சரியா? என்ன பண்ணுறோம்? லைன் பை லைனாக என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை தான் பார்த்துட்ருக்கோம். சரிடா கண்ணா, இது வரைக்கும் கிளியராடா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா? இது வரைக்கும் கிளியரா? எப்படி டிஎஃப் இது கிடச்சிது? அண்ட் டிஎஃப்க்கும் டிஎம்க்கும் என்னது? டிஎஃப்க்கும் டிஎம்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? 2 times ஆஃப் டிஎம் பண்ணால், அதாவது மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணக்கூடிய டைம். ஓகேவா? அந்த டைம் அப்படியே 2 times பண்ணால் ஃபைனலாக எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். அண்ட் திஸ் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா அந்த பேரபோலிக் பாத் சிமெட்ரிக்கலாக இருக்கும். புரிஞ்சுதா? பேரபோலிக் பார்த்து சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால இது கரெக்டாக இப்படி 2 times இருக்கிறது மேக் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? இப்போ
ஹாரிசான்டல் ரேஞ்சுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இருக்கு. என்னது? மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் HM. சரியா? அது என்ன எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்த்துடலாமா? அதை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா can be reached by calculated by substituting T equals Tm. என்னது? T equals Tm in equation. எந்த equationல? in equation 3.37. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நாங்கள் எழுதவா ட்ரை பண்ணலாமா? ஈக்குவேஷன் 3.37 என்னது? ஓகே, ஈக்குவேஷன் 3.37 வந்துட்டு again y equals v0 sin theta naught into t plus minus half gt square. ஓகேவா? இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு சொன்னால் என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொன்னால் நம்மளை t equals tm அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னா என்னது? டீக்கு பதிலாக tm சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கேயும் tm ஓட ஈக்குவேஷன் என்னன்றது ஞாபகம் இருக்கா? tm ஓட ஈக்குவேஷன் என்னன்றது ஞாபகம் இருக்கா? v0 sin theta naught by g அப்படின்னு பார்த்தோம். போன டெரிவேஷன் அப்போ பார்த்தோம். நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நோட்ஸை திருப்பி பார்த்தா தெரியும். அதுக்கு தான் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்காமல் பேண்ட் லெக்சரை பார்த்துட்டு இருந்தா ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியாது. நோட்ஸ் எடுத்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? டிஎம்முக்கு இருக்கா? டிஎம் அதை தான் வந்து ஹெச்மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். என்னது? எவ்வளோ ஹைட் டோட்டலாக ட்ராவல் ஆகுது அப்படின்றத. இப்போது இங்கே v0 sin theta naught இன்டூ டீக்கு பதிலாக நான் டிஎம் போடுறதுனால நான் எழுத போகிறது v0 sin theta naught by g. சரியா? புரியுதா? என்ன எழுதியிருக்கேன்னு புரியுதா? மைனஸ் g/2 இன்டூ அதே தான் v0 sin theta naught by g the whole square. சரியா? என்னது? the whole square. ஆர் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா if and when you simplify this you will get h max equal to v0 sin theta naught the whole square divided by 2g. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு h max ஓட வேல்யூவாக கிடைக்கும். இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்றத நான் சால்வ் பண்ணி காட்டணுமா இல்லை நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்களா? யூ let me know. இது எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்களா? இஸ் இட் ஈஸி? ஆர் இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு நான் பண்ணி காட்டணுமா? வாட் வில் பி நைஸ் இஸ் யூ கைஸ் டேக்கிங் இட் அப் ஆஸ் அ சேலஞ்ச் அண்ட் ட்ரைங் டு கெட் டு திஸ். ஓகேவா? எப்படி இது மல்டிப்ளை ஆனால் அப்படியே v0 sin theta naught ஸ்கொயர் ஆகும் சார். அது மாதிரி நீங்களே யோசிச்சு. ஓகேவா? இங்கே ஜி கேன்சல் ஆகிட்டு இங்கேயோ கீழே 2g இருக்கும், இங்கே ஒரு g இருக்கும் சார். அப்போ எல்சிஎம் எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. நோ யூ டூ இத்தனை நோ பார்த்ததுனாலே ஐ எம் நாட் டூயிங். பிஎஸ் கிரியேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேவா? என்னது? இட் இஸ் வெரி ஈஸி. டேக் சம் டைம் அண்ட் ட்ரை இட் அவுட். சார் வி வில் டூ சார். சி தட் இஸ் த ஸ்பிரிட். ரொம்ப சிம்பிள் ராகண்ணா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலையா? இதை நீங்களே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த எஃபர்ட் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஓகேவா? என்னடா இவர் சொல்ல மாட்டாரு அப்படின்னு யோசிக்கலாம். அதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இட் இஸ் வெரி சிம்பிள். யூ கேன் ட்ரை இட் அவுட். ஈஸியாக வந்துடும். சரியா? டோன்ட் வரி. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். வரலன்னா அடுத்த கிளாஸில் வரலன்னா கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் சொன்னீங்கன்னா நான் பண்ணி காட்டுறேன். சரியா? ஓகேவா? ரைட். இப்போது ஹெச் மார்க்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஹாரிசான்டல் ரேஞ்ச் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல். என்னது? இப்போ தான் வந்துட்டு ஹாரிசான்டல் ரேஞ்ச் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன? ஒரு ப்ரொஜெக்டைலை இப்படி தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஹாரிசான்டல் ரேஞ்ச் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல். புரியுதா? இங்கே எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது தான் ஹாரிசான்டல் ரேஞ்ச். ஸோ வெறுமனே ப்ரொஜெக்டைல் இப்படி போயிருந்தாலும் இந்த கீழே இருக்க டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுக்க போகிறோம். ஓகேவா?
distance traveled by a projectile from its initial position x and y equal to 0 to the position where it passes y equal to 0 during its fall is called horizontal range. Okay வா என்னவா x equal to 0 y equal to 0 இருக்க பொசிஷன்ல இருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு ட்ராவல் ஆயிருக்கு y equal to 0 தாண்டி சரியா y equal to 0 தாண்டி y equal to 0 இங்கே இருந்தா அப்போனா இதுதான் ரேஞ்சாக இருக்கும் சரியா இதே வந்துட்டு இப்போது இங்கேருந்து போடுறாங்க அப்படின்னா y equal to 0 இங்கே இருந்தால் இதுதான் வந்து ரேஞ்சாக இருக்கும் சிம்பிளா புரிஞ்சுதா ஈஸியா எஸ் ஓகே சார் வில் டூ தேங்க்யூ ஃபார் த கிரேட் எஃபர்ட் சார் வெல்கம் வெல்கம் ஓகே இப்போது எங்கே இருக்கும் புக்கில் எங்கே இருக்கும் புக்கே போயிடுச்சுடா give me 1 second சரியா horizontal range of a projectile கண்டுபிடிக்க போகிறோம் passes y during its fall தான் எப்போ வந்துட்டு y வந்துட்டு அதோட ஃபாலில் தாண்டி போதா எவ்வளோ தூரம் தாண்டி போயிருக்குன்றது தான் range of a projectile அப்படின்னு சொல்லிட்டாங்க it is the distance traveled during the time of flight என்னவா it is the distance traveled during the time of flight therefore range r is ஓகேவா என்னவா distance traveled during time of flight அதனால range r is equal to என்னன்னு சொல்கிறாங்க v0 cos theta naught into எவ்வளோ நேரம் பறந்துச்சு ஓகேவா என்னது range equals அந்த x component into t இது distance equals speed into time இல்லையா அதுதான் பண்ணியிருக்காங்க r வந்துட்டு v0 cos theta naught அதாவது வந்துட்டு அந்த டைரக்ஷனில் எவ்வளோ தூரம் x component cos thetaன்னு வந்துச்சுன்னா அது x componentல தானே சொல்கிறோம் ஸோ v0 cos theta naught into tf அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ tfக்கு நமக்கு வந்துட்டு வேல்யூ தெரியும் ஓகேவா என்னது நமக்கு tfக்கு வேல்யூ தெரியும் multiplied by tfக்கு என்ன போட போகிறோம் 2 v0 sin theta naught divided by g தான் போட போகிறோம்னு நினைக்கிறேன் எஸ் that is the equation சரியா அப்பனா என்னது அப்பனா என்ன ஆகும் r equals v0 ரெண்டு வாட்டி இருக்காப்பா என்ன ஆகும் v0 square sin 2 theta naught by g சரியா ஓகேவா right is this understood sir doubt pakka sir super sir mass sir what is the doubt கேளுங்க what is the doubt how did we get from this to this add on doubt மறுபடியும் என்ன எஸ் சார்னா என்ன கிளியரா ஓகேவா இது புரிஞ்சிருச்சா புரிஞ்சதுக்கு எஸ் சொல்றீங்களா இல்லை புரியலன்னு எஸ் சொல்றீங்களா எனக்கு புரியல is this clear this can be simplified into this yes simplifications எல்லாமே நீங்களே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இது வந்துட்டு இப்படி சிம்பிளிஃபை ஆகுது அப்படின்றத இது எல்லாத்தையுமே you guys try once if you are not able to do it ஓகேவா எதெல்லாம் உங்களால் பண்ண முடியலையோ எனக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஹோம் ஒர்க்கு மெயில் பண்ணிடுங்க பண்ண முடிஞ்சாலும் ஓகே பண்ண முடியலனாலும் ஓகே ரைட்டா மெயில் பண்ணிங்கன்னா you will get an answer BS Creations if you are new to the channel ஓகேவா ஓகேவா இது ஒரே லைன் சரியா இந்த இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணீங்கன்னா I will clear those doubts for you. Try to can we derive this using s is equal to ut plus half at square. Yes, that is what it has been derived from. அதான் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கோம். What is this question? அதே மாதிரி தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கோம். டைரெக்டாக நம்ம இங்கே வந்துடல சரியா அதுலேருந்து தான் வந்திருக்கோம் அதுலேருந்து தான் இது நமக்கு கிடச்சிருக்கு சரியா எல்லாம் ஒன்று தான் சரியா ஓகே கிளாஸ் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மோஷன் இன் அ பிளேன் ஃபுல்லாக லெசன் 1 2 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் புக்கு கூட போயிட்டு புக்கு வழியாக வந்துட்டு புக்கு கூடயே சேர்ந்து லெக்சர்ஸை பாருங்கள் that will help you understand உங்கள் புக்கோட ஒரு பேஜும் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும் புரியுதா
அது ஒரு பேஸ், அது ஒரு நல்ல பேஸாக இருக்கும். ப்ளஸ் புக்கு நீங்கள் எப்படியுமே நீங்கள் படிச்சு தான் ஆகணுன்றதுனால புக்கில் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி புக்கை வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. புரியுதா? என்னடா இது கொஸ்டின்ஸ்லாம் வந்து இப்போ சாட்டில் போட்டுட்ருக்கீங்க. வாட் இஸ் ஆல் திஸ்? இன்றைக்கி லெசன் முடிக்க வேணாமா? இன்றைக்கி Q&A செஷன் ஒன்று வைப்போம். அப்போ வந்துட்டு கேளுங்க ஆல் யுவர் அதர் டவுட்ஸ். சரியா? நான் படிக்கல இப்போ நான் படிக்கல. சரியா? Q&A செஷன் ஒன்று வைப்போம். அப்போது யூ கம் அண்ட் ஆஸ்க் டவுட்ஸ், ஆர் இஃப் யூ நீட் இட் கிளியர்ட் இமீடியட்லி மெயில் இட் டு மீ. எவ்ரி நைட் நான் மெயில் செக் பண்ணுவேன். அப்போ ஐ வில் கிளியர் இட் ஃபார் யூ. ஓகே சர்வேஷ், மெயில் யோர் டவுட் டு மீ. நான் கண்டிப்பாக வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ ஈக்குவேஷன் 3.42a இதுதான் வந்து 3.42a1. இது வந்துட்டு shows that for a given projection velocity v0 r is maximum when sin 2 theta naught is maximum. அதாவது என்னமா sin 2 theta naught எப்போ வந்து மேக்ஸிமமா இருக்குமோ, எப்போ வந்துட்டு மேக்ஸிமமா இருக்கும், எப்போ 2 theta naught வந்து 90 இருக்கும்போது, சைன் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் போகுமா, அப்போது இது வந்து 90 இருக்கணும். 2 theta naught 90 இருக்கணும்னா theta naught 45 degrees இருக்கணும். கரெக்டா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் தான் என்ன சொல்ல வரான் பாரு. மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்சஸ் when RM equals, ஓகேவா? என்னது மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்ச்? ஜஸ்ட் கிவ் மீ 1 செகண்ட். இதுதான் ஆறா? இப்போ மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்சுனா இது வந்துட்டு 90 இருக்கும்போது அப்போனா RM ஈக்குவல்ஸ், ஓகேவா, மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்ச் ஈக்குவல்ஸ் V0² G. சரியா? என்னது V0² G. இது அப்படியே 1 ஆயிரும். அதுதான் வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமமாக இருக்கும். அதான் சொல்லியிருக்கான். ஓகேவா? இது எப்போ நடக்கும்னா θ ஈக்குவல்ஸ் 45 டிகிரி அப்போ மட்டும்தான் நடக்கும். என்னவா? θ ஈக்குவல்ஸ் 45 டிகிரி அப்போ மட்டும்தான் நடக்கும். ஓகே, லாஸ்ட் வீக் ஹோம்ஒர்க் பண்ணலாம், பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். ஹோம்ஒர்க் இப்போதைக்கு வந்து வின்னர் வந்துட்டு தியாகு இஸ் கோனா கெட் த கிஃப்ட்ஸ் ரைட் நவ் பிகாஸ் ஹீஸ் பீன் சென்டிங் மீ ஹோம்ஒர்க் எவ்ரி டே. சரியா? இப்போ கலீலியோ வந்துட்டு அவரோட புக்கில் என்ன சொன்னாராம், in his book two new sciences stated that for elevations which exceed or fall short of 45 by equal amounts, 45லேருந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே அப்படின்னு ஈக்குவல் அமௌண்ட்டில் மேலே கீழேன்னு இருந்தா, ஓகேவா, அதோட ரேஞ்சும் வந்துட்டு அதே மாதிரி ஈக்குவலாக குறையும்னு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூவ் திஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 45 டிகிரியோட மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி ரேஞ்சு வந்துட்டு அதுக்கேற்றாப்புல அதே ஒரே அளவு தான் குறையும். எவ்வளோ மேலே கீழேயோ அதுக்கேற்ற மாதிரி ஒரே அளவில் தான் குறையுன்றதை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ப்ரொஜெக்டைலோட ரேஞ்சுக்கு நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் தெரியும். என்னது? V0 ஸ்கொயர் sin 2 θ naught by G. கரெக்டா? இதான் நம்ம ரேஞ்சுக்கு போன சம்மில் நமக்கு இதானே வந்துச்சு. போன இது சால்வ் பண்ணும்போது நமக்கு இதானே வந்துச்சு ரேஞ்சுக்கு. இப்போ ஆங்கிள்ஸ் வந்துட்டு 45 + A 45 - A அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? 40 + A 40 - A அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சோன்னா 2 θ naught வேல்யூ என்னவா இருக்கும்? 90 + 2A or 90 - 2A இருக்கும். கரெக்டா? இதான் அந்த ஆங்கிள்னு வச்சுக்கோ. அந்த சாரி ஒரு டேர்ம் ஏன்றதுனால வந்துட்டு அதிகமாக ஒரு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால அது வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ உனக்கு வந்து 90 + 2 ஆல்ஃபா 90 - 2 ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும். ஏன்னா தீட்டா வந்துட்டு θ ஈக்குவல்ஸ் 45 + ஆல்ஃபா θ ஈக்குவல்ஸ் 45 - ஆல்ஃபா. இது ரெண்டும் தான் நீ போட போகிற. ஓகேவா? இது ரெண்டும் θ ஈக்குவல்ஸ் 45 + ஆல்ஃபாவும் θ ஈக்குவல்ஸ் 45 - ஆல்ஃபாவும் போட போகிற. இப்போ என்னன்னா sin of 90 + சம்திங்கும் sin of 90 - சம்திங்கும் சேம் தான். என்னது? sin of 90 + ஏதோ ஒரு வேல்யூ and sin of 90 - ஏதோ ஒரு வேல்யூ, இது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஓகேவா? என்னது? cos xன்ற வேல்யூ தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது ரெண்டுமே வந்துட்டு cos x தான் வரும். அதனால இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா? அதனால இது ரெண்டுமே ஈக்குவல்.
சரியா காஸ் எக்ஸ்ன்ற வேல்யூ தான் வரும் sin 90 + x sin 90 - x ரெண்டுமே ஹோப்ஃபுல்லி கரெக்டாக தான் சொல்கிறேன் ஓகேவா கிராஸ் செக் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க அதையும் நான் டிஸ்க்ளைமரோடய சொல்லிடுறேன் காஸ் எக்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ தே ஆர் ஆல் ஈக்குவல் சரியா ஓகே சார் சரியா எல்லாமே ஈக்குவல் இருக்கணும் அது ரெண்டுமே ஈக்குவல் புரிஞ்சுதா அப்போனா என்ன அர்த்தம் நம்ம அவர் சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டோம் என்னது ரேஞ்ச் வந்துட்டு கரெக்டாக ஈக்குவல் அமௌண்ட் படி தான் வந்துட்டு ஏறவோ இறங்கவோ செய்யும் ஏன்னா சைன் ஆஃப் இது வந்துட்டு ஒரே அமௌண்ட் தான் கிடைக்க போகுது ஸோ ஆருக்கு வந்துட்டு ஒரே வேல்யூ தான் வரும் ஓகேவா என்னது டீட்டானு போட்டாலும் சரி அதாவது இந்த டீட்டானு போட்டாலும் சரி 45 + ஆல்ஃபானு போட்டாலும் சரி 45 - ஆல்ஃபானு போட்டாலும் சரி ஒரே வேல்யூ தான் வரும் ஸோ அதே வேல்யூ படி தான் அது வந்துட்டு குறையுது ரேஞ்ச் வந்துட்டு 45ஓட கம்மியாக இருந்தாலும் ரேஞ்ச் குறையும் இல்லையா ஏன்னா மேக்ஸிமம் ஆங்கிள் வந்துட்டு 45 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ 45ஓட கம்மியாக இருந்தாலும் ரேஞ்ச் கொஞ்சம் குறைய போகுது அதிகமாக இருந்தாலும் ரேஞ்ச் கொஞ்சம் குறைய போகுது அப்படி குறைஞ்ச ரேஞ்சோட லென்த் என்ன அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்லிட்டோம் அது ரெண்டு இடத்துலையும் ஈக்குவலாக தான் வருது ஏன்னா சைன் ஆஃப் 90 + 2 ஆல்ஃபா ஈக்குவலாக வருது சார் will it be useful for my tomorrow quarterly exam no டாக்கண்ணா this will not be useful for your tomorrow's quarterly exam இதில் வந்துட்டு லெசனை அப்படியே ஒரு லைனாக ஃபுல்லாகவே ஸ்லோவாக வந்து படிச்சுட்டு போயிட்டுருக்கோம் இதில் வந்துட்டு குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒன்றுமே யூஸ் ஆகாது சரியா அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த டெரிவேஷன் உங்களுக்கு புரியணும்னா இப்போது டெரிவேஷன் புரியறதுக்கு டைம் இல்லை ஒன்றா போட்டு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு now is not the time so it won't be useful please watch something else ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ மாதிரி பாருங்கள் that is what will be useful for you right now சரியா இது வந்துட்டு ஒன்றா போயிட்டு ஃபுல்லாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் this will not be useful this is for first time note takers first time lesson watchers first time கற்றுக்கணும்னு வரவங்க கொஞ்சம் டீட்டெயில்டாக புக்கை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த கிளாஸு சரியா ஸோ அது பார்த்து மனசில் வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்துகிட்டே பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் 3.7 a hiker standing on the edge of a cliff 490 meters above the ground throws a stone horizontally with an initial speed of 15 m/s ஓகேவா என்னவா 490 meters above the groundல இருந்து above the groundல இருந்து த்ரோ பண்றாங்களாம் horizontally with an initial speed of 15 m/s ஓகேவா neglecting air resistance find the time taken by the stone to reach the ground and the speed with which it hits the ground ஓகேவா ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா பார்த்துடலாமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா we choose the origin of the x and y axis at the edge of the cliff at t = 0 இதுதான் வந்து ஆரிஜின் எடுக்கிறாங்களாம் this is where they are taking the origin சரியா கிளியரா இப்போ வேற என்ன பண்றாங்க at the instant t = 0 ஓகேவா t = 0ல தான் ஸ்டோனை த்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் choose the positive direction of x axis to be along the initial velocity ஓகேவா ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் வந்துட்டு இனிஷியல் வெலாசிட்டிக்கு நேராக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சரியா புரிஞ்சுதா எல்லோ டாட்டட் லைன் தான் வந்துட்டு இஸ் யோர் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சரிங்களா சிம்பிளா அப்புறமா என்ன பண்ணுறாங்க along the initial velocity and the positive direction of y axis to be vertically upward direction y-க்கு வந்து பாசிட்டிவ் வந்துட்டு vertically upward directionல வச்சிடறாங்களாம் சரி என்னது upward directionல y-யோட பாசிட்டிவ் வைக்கிறாங்க அப்போ கீழே போகும்போது y-யோட டைரக்ஷன் வந்து நெகட்டிவாக இருக்கு அப்போ the x and y components of the motion can be treated independently ஓகேவா the equations of motion are ஓகேவா என்னது equation of motion என்னன்னா x of t equals x naught plus v naught x t சரியா ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கும் அட்டு டைம் டீன்னு பார்க்கும்போது அது எக்ஸ் நாட் ப்ளஸ் வி நாட் டி கரெக்டா கரெக்டு சிம்பிள் ஈஸி தான் ஹியர் y of t equals ஓகேவா என்னது y of t equals எப்படி போடுறாங்க பார்க்கலாமா y நாட் ப்ளஸ் v நாட் y ப்ளஸ் half ay t square கரெக்டா y of t வந்து இதுதானா
சிம்பிள் தானே இது ரெண்டுமே கரெக்ட் இல்லை சிம்பிள் இல்லை அடுத்து ஹியர் எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் 0 ஓகே இங்கே அகெயின் எக்ஸ் நாட்டும் வந்துட்டு ஒய் நாட் ரெண்டுமே ஈக்குவலாம் ரெண்டுமே 0க்கு ஈக்குவலாம் சரியா ஓகேவா அப்போ இது என்னவாகும் வி நாட் ஒய்யும் 0 வேற என்ன 0 வி நாட் ஒய் ஓகேவா வி நாட் ஒய்யும் 0 கரெக்டா அப்புறம் ay ஈக்குவல்ஸ் மைனஸ் ஜி keep doing this sir whether you will complete laws of motion sir cos x is correct sir என்னடா கேக்குறீங்க ஒண்ணுமே புரியலடா எதுக்கு டவுட் கேக்குறீங்க என்ன டவுட் கேக்குறீங்கனே புரியலடா வெயிட் இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா x ஓட காம்போனன்ட் எப்படி எழுதி இருக்காங்க y க்கு எப்படி எழுதி இருக்காங்க இது ரெண்டுமே நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன்ல தான் எழுதி இருக்காங்க சரியா அதுல எந்த டவுட்டும் இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் இப்போ இதுல வந்துட்டு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்துட்டு போட சொல்றாங்க அப்பனா ஏன் இது போடுறாங்க வி நாட் ஒய் ஏன் 0ன்னு போடுறாங்க ஏன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது இப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 தான் ரெஸ்ட்ல இருந்தாலும் தூக்கி போடுறாங்க அதனால 0ன்னு போடுறேன் அப்புறமா வி நாட் எக்ஸ் ஏன் சார் 15ன்னு போட்டாங்க இங்கே இப்படி தானே தூக்கி போட்டிருக்க தூக்கி போடும்போது 15 மீட்டர்/செகண்ட் எக்ஸ் டைரக்ஷனில் தான் வந்துட்டு விட்டுருக்க கரெக்டா அதனால தான் வந்துட்டு யூ ரிட்டன் தட் புரிஞ்சுதா எதுவுமே வந்துட்டு சும்மா என்னன்னே புரியாமலாம் எதுவுமே எழுதலை இங்கே என்னென்ன எழுதியிருக்காங்களோ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எக்ஸ் நாட் அண்ட் ஒய் நாட் வந்து 0 ஏன் ஏன்னா ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்குது அது மாதிரி வி நாட் ஒய்யும் 0 ஏன் ஏன்னா வந்துட்டு கீழ் நோக்கி ஒரு வெலாசிட்டி அப்ளை பண்ணல ஹாரிசான்டல் டைரக்ஷனில் மட்டும்தான் 15 மீட்டர்/செகண்ட்ன்ற வெலாசிட்டியை அப்ளை பண்ணுறோம் புரிஞ்சுதா அதனால தான் வந்துட்டு இட் இஸ் லைக் திஸ் இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோன் ஹிட்ஸ் த கிரவுண்ட் எப்போ 490 மீட்டர்ஸில் எங்கே -490 மீட்டர்ஸில் கரெக்டா ஸ்டோன் ஹிட்ஸ் த கிரவுண்ட் வந்துட்டு -490 மீட்டர்ஸ் ஏன் சார் -490 மீட்டர்ஸ் ஏன்னா கீழ் நோக்கி வந்திருக்கு ஓகேவா கீழ் நோக்கி 490 மீட்டர்ஸ் வந்திருக்கு கரெக்டா ஸோ நான் -490 எடுக்கிறேன் ஈக்குவல்ஸ் இப்போ பாரு இதுவும் 0 கரெக்டா இதுவும் 0 இதுவும் 0 அப்போ எனக்கு -12 அது மட்டும் தானே மீதி இருக்கும் -12 gt² இது மட்டும் தானே மீதி இருக்கும் கரெக்டு தானே அப்போ அதுக்குள்ளே போயிட்டு நான் 9.8 சப்ஸ்டியூட் பண்ணா இதுக்குள்ளே போயிட்டு நான் 9.8 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு டீக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருமா அந்த வேல்யூ என்னன்னு யாரால் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் who can give me the correct value come on take your time try to find out the correct value யாரால் எனக்கு கரெக்டான வேல்யூ கொடுக்க முடியுது பார்க்கலாம் were you able to get it ராகனா கரெக்ட் வேல்யூ கிடைச்சதா ட்ரை பண்ணீங்களா எனக்கு ஒரு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி டிப் ட்ரை ஆல் ப்ராப்ளம்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் ஒரு வாட்டி பார்த்தா பத்தாது ப்ராப்ளம்ஸ் நிறையா வாட்டி பாருங்கள் ப்ராப்ளம்ஸை மூடி வச்சுட்டு ஆன்சரை பார்க்காம சால்வ் பண்ணுங்கள் ஒரு 3 வாட்டியாச்சு பார்க்காம எல்லா ப்ராப்ளம்ஸோட ஆன்சரும் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸாமுக்கு போங்க அப்போ தான் எக்ஸாமில் ப்ராப்ளம்ஸ் போட முடியும் ஓகேவா பார்த்து பண்ணுறது இல்லை பார்க்காம பண்ணணும் ப்ராப்ளம்ஸு 3 வாட்டி 4 வாட்டியாச்சு சால்வ் பண்ணிட்டா எக்ஸாமுக்கு தைரியமாக போகலாம் ரைட் இப்போ t ஈக்குவல்ஸ் என்ன வரும் 10 seconds எஸ் 10 seconds இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இதை இப்போ உடனே வந்து 10 seconds கண்டுபிடிக்க முடியலனா டேக் சம் டைம் டேக் இட் ஆஸ் யோர் ஹோம்ஒர்க் சென்ட் இட் டு மீ ஓகேவா 10 seconds வர வைக்கிறத ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க வர வைங்க சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் விஷயங்கள் எல்லாம் நீங்களே வந்துட்டு பண்ண பாருங்க ரைட்டா 10 seconds இஸ் த ரைட் ஆன்சர் அப்புறமா வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் vx and v0x வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் ஆர் ஓகே vx ஈக்குவல்ஸ் v0x என்றது velocity component தான் and வேற என்ன what else and vy equals v0y minus gt என்னது v equals u plus at ஃபார்முலா ஓகேவா என்னது v equals u plus at ஃபார்முலா
இங்கே வந்துட்டு ஏ எதுவுமே இருக்காது, அதனால v0x எங்கள் அதுக்கு மேலே ஆக்சிலரேஷன் எதுவும் ஆக்ட் ஆகாது கரெக்டாக. ஸோ வெறும் v0x மட்டும்தான், விச் இஸ் 15 மீட்டர் பர் செகண்ட். அதே vyக்கு v0y மைனஸ் gt அப்படின்றது ஆகும். v ஈக்குவல்ஸ் u ப்ளஸ் ஏடி, யூக்கு பதிலாக v0y இருக்குது ஆர் v0 ப்ளஸ் ஏடி. ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஏடிக்கு பதிலாக மைனஸ் ஜி இன்ட்டு டி அப்படின்றது இங்கே இருக்குது. இது வரைக்கும் கிளியரா? ஓகே, இது வரைக்கும் கிளியரா? அயோக்யன் KTM RC360, RC360லாம் வண்டியே இல்லையாப்பா, நீ எங்கேருந்துப்பா RC360லாம் வாங்கிட்டு வர? பார்க்கலாமா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ when the stone, so that when the stone hits the ground, ஓகேவா, என்னது stone hit the ground அப்போ v0x என்னவா இருக்குமா? 15 மீட்டர் பர் செகண்டாக இருக்குமா? 15 மீட்டர் பர் செகண்டாக எப்படி இருக்கும்? இனிஷியல் வெலாசிட்டி வந்துட்டு 15 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்? ஏன்னா அப்படி தான் த்ரோ பண்ணுறாங்க. ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி 15 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். அதே v0y ஈக்குவல்ஸ் என்னது? v0y வந்துட்டு எனக்கு 0ன்னு தெரியும் கரெக்டாக. அப்புறம் மைனஸ் ஜி இன்ட்டு டி, என்னது மைனஸ் ஜி இன்ட்டு டி மைனஸ் எக்ஸ் காம்பனண்ட் அண்ட் ஒய் காம்பனண்ட் அப்படின்றது கிடைச்சிருச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் த ஸ்டோன் என்ன பண்ணலாம்? ரூட் ஓவர் இதான் வந்து ஸ்பீட் ஆஃப் த ஸ்டோனாக இருக்கும். ஓகேவா? என்னது? இதுதான் வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் த ஸ்டோனாக இருக்கும். எக்ஸ் காம்பனண்ட்டில் எவ்வளோ வேரியன்ஸ் இருக்குது, ஒய் காம்பனண்ட்டில் எவ்வளோ வேரியன்ஸ் இருக்குன்றதை வச்சு நம்ம வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் த ஸ்டோன் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதா? சாரி இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? மைனஸ் 98 மீட்டர் பர் செகண்ட் தான் vyயாக இருக்கும். அதாவது வந்துட்டு y டைரக்ஷனில் ஸ்டோனோட வெலாசிட்டி இப்படி கீழ் நோக்கி மைனஸ் 98 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்பீட் ஆஃப் த ஸ்டோன் வந்துட்டு எண்டில் 99 மீட்டர் பர் செகண்டாக இருக்க போகுது. புரிஞ்சுதா? ஈஸியா? அடுத்து எக்ஸாம்பிள் 3.8a. அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா? என்னவா? A cricket ball is thrown at a speed of 28 meter per second in the direction 30 above the horizontal. 30 above the horizontalனா என்ன சொல்கிறான்? இதுதான் வந்து horizontal. 30 above the horizontalனா theta equals 30 degreeன்னு சொல்கிறான். புரியுதா? சிம்பிளா? ஸோ ஒரு கிரிக்கெட் பாலை த்ரோ பண்ணுறாங்கன்னா at a speed of 28 meter per second in a direction 30 above the horizontal. Calculate the maximum height. ஓகேவா? என்னது? மேக்ஸிமம் ஹைட் கால்குலேட் பண்ண சொல்கிறான். அப்புறமா the time taken by the ball to return to the same level. ஓகே, கிரிக்கெட் பாலை வந்துட்டு இப்படி போடுறாங்களா, சேம் லெவலுக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ இந்த சேம் லெவலுக்கு வர எவ்வளோ டைமு? சரியா? சேம் லெவலுக்கு வர எவ்வளோ டைம் ஆகும்? மூணாவது, the distance from the thrower to the point when the ball returns to the same level. அப்புறமா மூணாவது என்னது? இந்த டிஸ்டன்ஸ். புரியுதா? என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க புரியுதா? தூக்கி போடுறான்னா எவ்வளோ ஹைட்டு மேக்ஸிமம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லு ஃபஸ்ட்டு. அது ரெண்டாவது, எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் ஆகும், ஃபுல்லாக எவ்வளோ நேரம் வந்துட்டு அது ஈக்குவலான இடத்துக்கு வரத்துக்கு, ஈக்குவல் ஹைட்டுக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகேவா? விச் இஸ் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன? அப்புறமா அந்த மேக்ஸிமம் ரேஞ்சோட டிஸ்டன்ஸ் என்ன? மேக்ஸிமம் ரேஞ்ச் கவர் பண்ண எவ்வளோ டைம் ஆகும், அப்புறம் அந்த மேக்ஸிமம் ரேஞ்சோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா? இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாமா? Hmax ஈக்குவல்ஸ் என்னது? v0 sin theta naught the whole square by 2g. இதுதான் வந்து Hmaxோட ஃபார்முலா. கரெக்டாக? Hmaxோட ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? 28 கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைன் 30 9.8 போட்டுக்கலாமா? ஓகே, give me an answer for this. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு யார் எனக்கு சொல்ல முடியும்? 28 sin 30 degrees. ஓ, ஃபோனே லாக் ஆயிடுச்சு. 1 minute.
சார் ப்ளீஸ் 10 minutes பிரேக். ஒரே ஒரு நிமிஷம்டாக்கா, நான் இந்த ஒரு சம்மு மட்டும் பார்த்துட்டு சர்க்குலர் மோஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், சரியா? ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஒரு சம் மட்டும் முடிச்சுட்டு சர்க்குலர் மோஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், ஓகே? சரியா? ஓகேவா? இந்த ஒன்று மட்டும் இப்போ பார்த்துட்டு சர்க்குலர் மோஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம், சரியா? $10 meters correctா சார்? Yes, 10 meters is the correct answer. எப்படி 10 meters வந்துச்சு? ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணால் 10 meters வந்துடுது. 10 meters is the correct answer. சரியா? 0 1/2 வரும். 1/2 into 28 பண்ணும்போது 228 cancel ஆனால் 14 வரும். ஸோ 14 times 14 14 into 14 by 2 into 9.8 அப்படின்னு வரும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 10 அப்படின்னு வந்துடும். என்னது? 14 into 14 by 2 into 9.8 அப்படின்னு வரும். அப்படியே போட்டிங்கன்னா 10 ஆன்சர் வந்துடும் போல. இது வந்துட்டு 98 இருந்தால் 10 தானே வரும். 7 4 28. Yes, this is 98 by 9.8. Therefore the answer is 10. சரியா? 10 எப்படி வந்துச்சு அப்படின்றது புரிஞ்சா? ஈஸியா? இப்போ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து the time taken to return to the same level is TF தானே. time taken to return to the same levelனா ஃபைனல் டைம் தானே. கரெக்டாக அதே பாயிண்ட்டுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அதுக்கும் நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது. என்னது? 2V0 sin θ0 divided by G. அப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? யாரால் ஆன்சர் சொல்ல முடியும்? 2 into 28 sin 30 divided by 9.8. What is the answer again? What is the answer again? You'll get 28 divided by 9.8. What is the answer? 28 divided by 9.8 யாரால் டக்குன்னு சொல்ல முடியும்? 2.9 seconds. ஓகேவா? டைரக்ட் ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் தான். ஓகேவா? என்னது? டைரக்ட் ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் தான். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். அடுத்ததாக the distance from the thrower to the point. இது என்னது? ரேஞ்சோட ஃபார்முலா. distance from the thrower to the point is what is range. ஓகேவா? range equals V0 square sin θ0 by sin 2 θ0 by G. சரியா? ஓகேவா? V0 square sin 2 θ0 by G. இப்போ இது என்னென்னு போடுவோம்? V0 seconds, or at least in your book it says 28 by 9.8 தானடா பண்ணீங்க. 2.9 seconds தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து இதுக்கு எனக்கு யாரால் ஆன்சர் தர முடியும்? Who can give me the answer for this? யார் ஆன்சர் கொடுக்க போறீங்க? டக்குன்னு எனக்கு யாராச்சும் கால்குலேட் பண்ணி சொல்லணும்ல. 0 1/2 1/√2 √3/2 sin 16 என்ன? √3/2 தானே sin 16. கரெக்டா இல்லையா? Who is going to give me the answer for? Sir, point missed. Okay, that is fine. இப்போ இதுக்கு எனக்கு யார் ஆன்சர் சொல்ல போறா? இதை சால்வ் பண்ணா you will get 69 meters. ஓகேவா? என்னது? இதை சால்வ் பண்ணா you will get 69 meters. Then that is the answer for this. ஸோ பசங்களா இது வரைக்கும் புரிஞ்சுதா? எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் தான் இந்த எக்ஸாம்பிளில். நமக்கு இன்னும் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? ஆல்ரெடி கேவ் வாட்? 69 meters தான் ஃபைனல் ஆன்சர். 69 meters எனக்கு கொடுக்கவே இல்லையே இன்னும் யாருமே. ஓகே, that is fine. புரிஞ்சுதா இது வரைக்கும்? எஸ் சார், கிளியர். சர்க்குலர் மோஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? ஆர் யூ கைஸ் ஓகே வித் இட்? ஆன்சர் இஸ் கிளியரா? 69 எனக்கு யாருமே ஆன்சரே கொடுக்கல. இது எனக்கு யாருமே ஆன்சராக கொடுக்கவே இல்லை. ஸோ இட்ஸ் ஃபைன். ஓகே, வெரி குட் ராகண்ணா. சரியா? வெரி குட். 0.28 0.3 ஆகும். இப்போ 69 தான் இருக்க போகுது. சரியா? டசன்ட் மேட்டர். என்னது? டசன்ட் மேட்டர் டு 2 significant figures. 9.8 வந்துட்டு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது? 2 தானே. அப்போனா என்ன கொடுக்க போகிற நீ? 69 தான் ஆன்சர் கொடுக்கணும். why 0.28 you are giving? you need not give 0.28 இல்லை. 0.28 என்ன ஆகும்?
இது 0.3 ஆகும் 0.3 ஆகிட்டு திரும்ப 69 தான் இருக்க போகுது 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸுக்கு ஆன்சர் கொடுத்தா போதும்ல கொஸ்டினில் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் 28 தானே இருக்குது கரெக்டா தட் இஸ் வை தி ஆன்சர் இஸ் ஜஸ்ட் 69 சரியா புக்கில் புரிஞ்சிச்சா கிளியரா அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா ஐ இஸ் ஓகே வித் இட் இன்றைக்கி இது வரைக்கும் திரும்ப டவுட்ஸே வராத மாதிரி ஒரு வாட்டி ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிடுறீங்களா நம்ம ஸ்டக்கான அந்த ஒரு இடம் அண்ட் மீதி இடங்கள் ஓகேவா மீதி உங்களே சால்வ் பண்ண சொன்ன இடங்கள் பண்ணி பாருங்க ஓகேவா கோ த்ரூ இட் டூ இட் அகெயின் வென் யூ டூ இட் அகெயின் தான் யூ வில் ரிமெம்பர் இட் பெட்டர் ஸோ யூ ஹாவ் டு டூ இட் அகெயின் பண்ணிவிட்டு எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிடுங்க ஹோம்ஒர்க் எங்கே அனுப்பணுன்னு உங்களுக்கு தெரியும் சரியா ஹோம்ஒர்க் எங்கே அனுப்பணுன்னு உங்களுக்கு தெரியும் சரியா ஓகேவா கைஸ் ஓகே அகெயின் டு ரீஇட்டரேட் என்ன மேட்ருனா யூ ஆர் கெட்டிங் an exam named MVSAT ஓகேவா மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வருது இந்த எக்ஸாமில் 2.5 lakhs பீப்புள் மேலே கலந்துப்பாங்க சரியா ஸோ நீங்களும் எழுதுனீங்கன்னா யூ கைஸ் ஹாவ் அ சான்ஸ் டு கெட் அன் ஆல் இண்டியா ரேங்க் சரியா ஆல் இண்டியா ரேங்க் வந்துட்டு நீங்கள் எடுக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அது இல்லாமல் யூ வில் ஹாவ் 150 crores worth scholarship ஓகேவா அண்ட் வேதாந்து கோர்சஸ்க்கு யூ வில் ஆல்சோ ஹாவ் 100% ஸ்காலர்ஷிப்ஸ் சரியா ஸோ உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது ஆனால் யூ கேன் ஸ்டடி வெல் யுவர் ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்டடிஸ் வெல் பட் யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு ஸ்டடி அப்படின்னா திஸ் இஸ் அ கிரேட் சான்ஸ் ஃபார் யூ உங்கள் ஸ்கில்லை நீங்கள் கொஞ்சம் காட்டிட்டு ஒரு ரேங்க் எடுத்துட்டீங்க ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் ஈவன் 100% ஸ்காலர்ஷிப் டு ஸ்டடி இன் திஸ் சரியா வேதாந்தோட கோர்சஸ் 100% ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் அது இல்லாமல் 2 crores worth-ஆன அதர் ப்ரைஸஸும் இருக்கும் ஓகேவா நாட் ஷுர் வாட் தி அதர் ப்ரைஸஸ் ஆர் பட் தென் கேஷ் அண்ட் அதர் ப்ரைஸஸ் worth ₹2 crores-உம் இருக்கும் சரியா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா பசங்களா டேக் திஸ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ நமக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துக்கோங்க எழுதிட்டா ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம் எழுதினாலே they are giving you something என்னது if you write the exam itself you are going to get something என்ன மாதிரினா வந்துட்டு question banks ஸோ அது மாதிரி உங்களுக்கு படிப்புக்கு தேவைப்படுற விஷயங்கள் ஸ்டடி மெட்டீரியல் அது எல்லாமே உங்களுக்கு இப்போ 11th நீட்டுக்கு படிக்கிறீங்கன்னா 11th நீட் பேஸ் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்லாம் அது மாதிரி விஷயங்கள்லாம் தே ஆர் கோயிங் டு கிவ் யூ ஃபார் ஜஸ்ட் டேக்கிங் த டெஸ்ட் அதை தாண்டி if you are going to get good grades or a good rank all India rank ஒரு 2.5 lakhs people you can test நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு and test பண்ணி நீங்கள் நல்ல ஒரு ரேங்க் எடுத்துட்டீங்கன்னா அப்போது உங்களுக்கு again you will get more prizes in terms of cash prizes இருக்கான் other prizes like phones tablets I guess அது மாதிரியும் இருக்கான் அது இல்லாமல் இந்த 100% scholarship and 150 crores worth other scholarships இருக்கான் so it will be a great opportunity for you make use of it சரியா ஓகேவா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம சைடில் இருந்து நம்ம படிக்கிற பசங்க யாராச்சும் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் ஓகே மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டன் திஸ் அப்படின்ட்டு ஸோ லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் யூ கைஸ் கேன் செக் இட் அவுட் சரியா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார் சேம் கொஸ்டின் டஸ் MVSAT கேன் பி ரிட்டன் ஆன்லைன் சார் நோ கண்ணா ஷைலன் ஐ டிட் நாட் see the this thing பார்க்கல I did not see your exam doubt I haven't seen it yet but பார்த்தேன்னா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை லெட் மீ செக் அகெயின் அண்ட் ரெஸ்பாண்ட் பேக் டு சரியா நான் ஒரு டவுட் ஏதோ கிளியர் பண்ணால் அது அந்த டவுட்டா அப்படின்ட்டு எனக்கு ஒரு மேம் ஏதோ கொஸ்டின் தப்பாக கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் மேபி தட் இஸ் வாட் இட் இஸ் பட் ஐ செக் அகெயின் MVSAT கேன் பி ரிட்டன் ஆன்லைனா சார் நோடா கண்ணா MVSATக்கு வந்துட்டு தேவ் கிவன் சர்டன் திஸ் திங்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் வருங்க நான் அதை எடுக்க முடியுதா பார்க்குறேன் ஒரு சில இடங்களில் தான் வந்துட்டு இட் வில் டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எங்கே அப்படின்ட்டு just give me 1 second I'll take it for you ஓகேவா ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்லாம் தான் வந்துட்டு MVSAT நடக்குதான் உங்களோட லொக்கேஷனுக்கு எது பக்கத்தில் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா இங்கே பார்த்துக்கோ சென்னையில் வந்துட்டு அண்ணா நகர் தாம்பரம் வேலுச்சேரி ஆவடி போரூர் பெரம்பூர் பெருங்குளத்தூர் அம்பத்தூர் முகப்பேர் இது எல்லா இடத்துலையுமே நடக்குது டெஸ்ட் டேட்ஸ் இதெல்லாம் தான்டா கண்ணா 4th 5th 11th and 12th அக்டோபர் 2025 ஓகேவா அக்டோபரில் வருது ஸோ இப்போ செப்டம்பர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கணும் சரியா அண்ட் மற்ற ஊர் பக்கத்தில் இங்கே பாருங்கள் சேலம் சைடு இருக்குது திருப்பூர் சைடு இருக்குது ஈரோடு காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி தஞ்சாவூர் திருநெல்வேலி மேஜர் இடங்கள் எல்லாத்து பக்கத்துலையும் இருக்குடா கண்ணா ஸோ உங்களுக்கு எங்கேயாச்சும் பக்கம்னா கூட நீங்கள் சென்டர் போய் எழுதிட்டிங்கன்னா திஸ் இஸ் அன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேவா உங்களுக்கு கொஞ்சம்
நீட்டில் ஒரு ரேங்க் எடுக்கிறது வந்துட்டு வில் பிகம் ஈஸியர். அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். யூ ஹாவ் டு டேக் எஃபர்ட்ஸ். ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். நம்ம எம்எஸ் தோனி கதை பார்த்தாலும் சரி, யாரோட கதை எடுத்து பார்த்தாலும் சரி, there will be one time period wherein they have put in efforts, they have taken steps towards something, they have tried out things. ஓகேவா? அது இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு தான். அது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து டூ வெல்ராக்கன்னா நம்ம பாய்ஸ் நல்லா பண்ணிட்டா நமக்கு ஒரு பெருமை. சரியா? அண்ட் இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும்னா நானே யோசிப்பேன், கேன் ஐ டேக் திஸ் டெஸ்ட்? நாட் தட் ஐம் கோயிங் டு டேக் இட் இன் ஸ்காலர்ஷிப் ட்ரை பண்ண, பட் எவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளால் இப்படி ஒரு டெஸ்ட் எழுத முடிஞ்சு, நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா அப்படின்றது சம்திங் தட் ஈவன் ஐ வண்டர் அபவுட். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இது யார் ஊருக்காச்சும் பக்கத்தில் இருக்கும்னு நம்புகிறேன். நாட் இன் எனி ஆஃப் திஸ் பிளேசஸ். ஐ மீன் வெள்ளூரா? சாரி டாக்கண்ணா, சாரி ஃபார் தட். வெள்ளூர்லேருந்து ஐ எம் நாட் ஷுர் வாட் இஸ் நியர். நான் செக் பண்ணிட்டு வெள்ளூரில் இருக்கிறதுலே எது க்ளோசஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு நான் வேணால் மெயிலில் கூட சொல்கிறேன், வயபிளான்னு பாருங்கள். சரியா? லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐம் நாட் ஷியர்டாக்கண்ணா. எனக்கே இது இப்போ தான் தெரிய வந்துச்சு. இதை பற்றி நான் வந்துட்டு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்த கிளாஸில். சரிங்களா? நாளைக்கு கிளாஸில் மேம் இல்லை சார் நான் வந்து சொல்கிறேன் லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கீழே வந்துட்டு ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னாங்க வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில். ஸோ அதில் வந்துட்டு யூ கைஸ் கேன் கோ அண்ட் செக் இஃப் தே ஹவ் கிவன் அதர் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு தேவைப்படுற மற்ற டீட்டெயில்ஸ் அந்த லிங்க்கில் இருக்கான்னு போய் பார்த்துக்கோங்க. சரியா? It's all 3 hours of travel to Chennai. Yes ma, I know. Vellore to Chennai 3 hours travel பண்ணி. It is going to be difficult. It is fine. ஒரு வேலை எடுக்க முடியலன்னா ஃபைன். பட் சைல்டுலாம் வந்துட்டு in my opinion you can score very well. நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, you have a lot of interest, so you can score well. பாருங்கள் இதில் ஏதாச்சும் டேட்ஸ் வந்து வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு வீட்டில் கேட்டு பாருங்கள். இஃப் யூ கேன் just go and try it out. If not, it's fine. இஃப் நாட் வந்துட்டு வீட்டில் இருந்தே 100% எஃபர்ட், மேக்ஸிமம் எஃபர்ட். எது முடியுமோ அந்த முடிகிற விஷயத்த 100% டெடிக்கேஷன் அண்ட் எஃபர்ட்டோட பண்ணுங்க. முடியாததை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் தட் யூ நீட் டு டூ திஸ், இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஆர் குட் இனஃப் டு கெட் அ குட் ரேங்க். தட் இஸ் ஆல். பட் வெதர் யூ கேன் ஆர் நாட், அது வந்து வீட்டு சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக நடந்துக்கணும். ஓகேவா? தேவையில்லாமல் வீட்டை கஷ்டப்படுத்தக்கூடாது இதுக்காக போயிட்டு. ஸோ புரிஞ்சு நல்ல அறிவான குழந்தைங்க அறிவாக நடந்துக்கோங்க. தட்ஸ் ஆல் ஐல் சே. சரியா? மேக் யூஸ் ஆஃப் இட். இஃப் நாட், டோன்ட் வரி அபவுட் இட். சரியா? தட் இஸ் ஆல். சரியா கண்ணா? ஓகே, அடுத்த கிளாஸில் பார்ப்போமா? பை. This is Madhan signing off for Vedantu NEET Tamil. Check out MVSAT. Okay, exam எழுத ட்ரை பண்ணுங்க. And I'll see you all in the next class. Until then, I'll be waiting. Bye. அதை தவிரடா கண்ணா வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும், இன்றைக்கி எடுத்ததில் வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கேட்டுருங்க. சரியா? தயவு செஞ்சு என்ன டவுட்னாலும் டோன்ட் forget to mail me. மெயில் வந்துட்டு வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா I'll get my email ID. Don't at all hesitate to mail me about anything and everything. சரியா? Bye. Take care.